இணை செயலாளர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சவுந்தர பாண்டியன் அவர்கள் இணை செயலாளர் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு விஜயமுரளி அவர்கள் PRO யூனியன் தலைவர் செயற்குழு உறுப்பினர் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு மன்சூர் அலிகான் அவர்கள் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் ராசி அழகப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் சரவண சுப்பையா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் வி கதீர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கூல் சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவங்களை கூட்டு வந்த அத்தனை பேருக்கும் நன்றி. கொஞ்சம் அமைதி காக்கலாம். இயக்குனர் செந்தில்நாதன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சந்திரசேகர் ஷெட்டி விவேக்ஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சச்சின் மாலி இணை தயாரிப்பாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அப்புக்குட்டி கதை நாயகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீஹரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதை நாயகன் ஸ்ரீஹரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதை நாயகன் விக்ரம் சுந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ராஜசிம்மன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாளர் திருவாரூர் ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரேவதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். செஞ்சி கே அசோகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஃபைட் மாஸ்டர் ஸ்பீட் மோகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ARK ஆனந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து. மனிதாபிமான அடிப்படையில் தற்போது 1 நிமிட மௌன அஞ்சலி. இப்போது நன்றி. தீக்குச்சி படங்களை தொடர்ந்து சாதிக்க துடிக்கும் ஒருவனை சாதி எப்படியெல்லாம் தடுக்கிறது என்பதை நீரோட்டமான கதையை உயிரோட்டத்துடன் சூரியனும் சூரியகாந்தி வென்று தரமான படைப்பை தரவிருக்கும் இயக்குனர் தயாரிப்பாளர் திரு AL ராஜா அவர்களை பேச அழைக்கிறோம். நடிகர் இயக்குனர் சந்தான பாரதி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். Gracias.
அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் நிறைய பேர்கிட்ட பழகியிருக்கோம், நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கோம். ஆனால் வாழ்க்கையில் நம்மோடு வர்றது எது அப்படின்னா நம்மை நேசிப்பவர்கள் மட்டும்தான். ஸோ இங்கே அமர்ந்திருக்கும் அத்தனை பேரும் என்னை நேசிப்பவர்கள் நான் நம்புகிறேன், மனப்பூர்வமாக நம்புகிறேன். குறிப்பாக ஒரு கலைத்துறைக்குள்ளே வரும்போது எந்த அடிப்படை ஞானமும் இல்லாமல் தான் உள்ளே வருவோம். சில படங்களை பார்த்து நம்ம சில விஷயங்களை கற்றுக்குவோம், சிலருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்து நம்ம கற்றுக்குவோம். அப்படி நிறைய படங்களை பார்த்து 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 அதில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது 5ஆம் கிளாஸ் வந்து 6ஆம் கிளாஸுக்கு கிளாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது வரிசையாக கூப்பிட்டு போவேன். கூப்பிட்டு போகிறப்போ சீனியர்லாம் பார்த்து பாரு புதிய வகுப்புகள்லாம் போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டாங்க. புதிய வகுப்புகளா? அந்த வயசில் எனக்கு ஏற்பட்ட அந்த கியூரியாசிட்டி, புதிய வகுப்புகள் படம் யாருங்க டைரக்டர்னா பாரதிராஜ் சார். அப்போ நெஞ்சில் விதைத்த விதை நம்மளும் இயக்குனராகணும். ஆனால் அந்த விதை போட்டவர்களெல்லாம் என்னால் சந்திக்க முடியாமல் போயிடுச்சு. காரணம் கேட்டிங்கன்னா அவங்க வளர்ந்து வரப்பற பார்த்தீங்கன்னா சுற்றி பெரிய மதில் கோட்டை சுவர், அவங்க உருவாக்குறவங்களே மற்றவங்க உருவாக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சினிமா காலகட்டத்தில் கமல் சார், ரஜினி சார், கேப்டன் இவங்க எல்லாரையும் கூட நான் வந்து பணியாற்றிருக்கேன். அதுக்கு மிக முக்கிய காரணம் எனது குருநாதர் திரு சந்தான பாரதி சார் அவர்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் சார், ஒரு இயக்குனர் ஒரு உதவி இயக்குனர் எப்படி டீல் பண்ணுவாங்கிறத அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். எக்ஸலண்ட். அப்போ நீங்கள் அந்த தொழில் கற்றுக்க வந்திருக்க, நீ சிஷியன், நீ எல்லாத்தையும் கற்றுக்கோ, நான் கற்றுறன்னு அவசியம் இல்லை, நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்பி அந்த தொழிலை ஒப்படைக்கக்கூடிய ஒரு டைரக்டர் யாருன்னா பெஸ்ட் டைரக்டர் சந்தான பாரதி சார் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்பேற்பட்டவர் நான் ஒர்க் பண்ணது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். இந்த நேரத்தில் நான் வந்து நிறைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கணும். இந்த சூரியனும் சூரியகாந்தியும் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்ட இயக்குனர் திரு பார்த்திபன் சார் அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் சினிமா துறைக்கு வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய லெஜண்ட்ஸாக நான் நினைக்கிறேன். கமல் சார், ரஜினி சார், கேப்டன் இவர்களை தாண்டி நல்ல கதைவசனம் எழுதுறவர்ப்பா அவர் தான் சிறந்தவர், நல்லா நடிக்காருப்பா அவர் தான் சிறந்தவர் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்தையும் நம்ம பரிணாமம் வர 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 இவர் பெஸ்ட், அவர் பெஸ்ட், அவர் பெஸ்ட், பெஸ்ட் போகும்போது அவங்க மனசுக்களை நம்ம அப்படி ஊன்றி போனவர் தான் பார்த்திபன் சார். புதிய பாதை பார்த்ததுக்கப்புறம் நான் கதை பண்ண ஆரம்பித்தேன். அவர் எந்த கதை பண்ணாலும் பார்த்திபன் சார் தான் ஹீரோ பண்ணுற மாதிரி ஒரு சென்சிட்டிவ் வரும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு அவரை வச்சு நான் படம் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் புன்னகை மன்னன் படம் பார்க்கும்போது நான் கமல் சாரோட தீவிர ரசிகன். புன்னகை மன்னன் படம் பார்க்குறப்போ ரகுநாட்டி சார் ஒளிப்பதை பார்த்து இவரை வச்சு தான் நம்ம படம் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எல்லாமே அமைந்தது என் முதல் படம் நினைக்காத நாள் இல்லை. பார்த்திபன் சார், தேவயானி மேடம் இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை இயக்குனராக்கிய ஐஸ்வரி கணேஷ் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அற்புதமான ஒரு கலைஞர். அந்த படத்தோட தயாரிப்பாளரும் அவர் தான். அவர் கடைசி வரைக்கும் இருந்ததுனா என்னோட வாழ்க்கை வேற மாதிரி டேர்ன் ஆயிருக்கும். அவர் ஒருத்தர் ஒப்படைச்சாரே அது சரியா வரல. அப்படி பேசப்பட்ட ஒரு படம். இன்னைக்கும் படம் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னைக்கும் சேனலில் போயிட்டு இருக்க ஒரு படம். அதே மாதிரி தீக்குச்சி. என்னுடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சமூக பார்வையோடு தான் இருக்கும். நம்ம அப்படி தான் வளர்ந்தோம். கலைஞர், புரட்சி தலைவர் இப்படி எல்லாம் பார்த்து 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 இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் வருது, 40 பேர் செத்து போயிட்டாங்க. இது யாருக்கு பொறுப்பேற்க முடியும்? அந்த குடும்பம் அனாதை நிற்கிது. அந்த மாதிரி தான் சினிமாவில் இருக்கக்கூடிய தந்தையாக தான் இவங்களை உட்காந்துருக்காங்க. இப்போலாம் எனக்கு தந்தையா தாயா தெரியுறாங்க. ஏன்னா சினிமாவை காப்பாற்ற பொறுப்பு இவங்ககிட்ட இருக்குன்னு நான் நம்புறேன். ஒரு படம் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம டைரக்டர் ஆகிடலாம், இது பண்ணிடலாம். ஒரு படத்தை தயாரிக்கிறது இப்போ ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் அதை வெளியிட்டு ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பொறுப்பெல்லாம் இவங்கெல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஸோ அவங்க அதுக்கான ஒரு முன்னெடுத்து வைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வந்து சூரியனும் சூரியகாந்தம் வந்து ஒரு சமூக நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட படம் தான். இப்போ எல்லாருமே பொதுவாக பார்த்தீங்கன்னா
ஜாதின்னு ஏன் ஜாதி தான் வசதி ஓன் ஜாதி வசதி கொடி பிடிக்கிற ஒரு காலம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதை தாண்டி நம்ம வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம ஏன் மனிதனாக இருக்கக்கூடாது வாழ்க்கையில்? அதுக்கு பெரிய பிரச்சனை. எதையாவது நம்ம தூண்டி விட்டு அதையே நினைக்க வச்சு மக்களை வந்து பிரித்து வைக்கிற ஒரு காலகட்டமாக மாறி போச்சு. நம்மளே ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது நினைப்போடு தான் இந்த சூரியன் சூரியகாந்தி படத்தை நான் எடுத்திருக்கேன். இது வித்தியாசமான ஒரு கதைக்களம். நிச்சயமாக விமர்சனம் பண்ணுறவங்களும் சரி, படம் பார்க்குறவங்களும் சரி, அடுத்த காட்சி என்னங்கிறத யூகிக்கவே முடியாது. அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு நல்ல புரட்சிகரமான கதை, மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு கதை. அந்த கதை வந்து மக்களுக்கான கதைங்கிறனால தான் மக்கள் போராளிகளை நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு அழைக்கணும்னு நினச்சேன். அதன்படி திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க, முத்தரசன் ஐயாவை ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி மக்கள் போராளி மன்சூர் அலிகான் சாரும் ஒத்துக்கிட்டார். மன்சூர் அலிகான் சாரை பொறுத்த வரைக்கும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லைங்க. நான் கேட்டேன், சார் நீ வரணும்னு. அப்படியா? டைட்டில் என்னப்பா? சூரியனும் சூரியகாந்தி சார். அப்படி என்னென்ன பண்ண முடியுங்க? கண்டிப்பாக வரேன் அப்படின்னாரு. அந்த மனசுக்காக நான் அவர் வந்து பாராட்டுறேன். அவருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இல்லைப்பா எனக்கு அங்கே இருக்குது இங்கே இருக்குது நான் இந்த ப்ரோக்ராம் அதை எதையுமே சொல்லலை. கேட்ட உடனே நம்மளால ஒருத்தர் சந்தோஷப்படுறான்னா அதான் எனக்கு சந்தோஷம் வர பாருங்க. அந்த மனசு நான் பாராட்டுறேன் சார். ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதன் ஃபர்ஸ்ட் மதிக்கணுங்க. இதுதான் உண்மை. சக மனிதனை மதிக்காத எந்த ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ தகுதியற்றவன் சொல்லியிருக்கார் அப்படி ஒரு தலைவர்களாம். பெரியாரும் சொல்லியிருக்காரு. பெரியாருடைய முதல் எதிரி என்னன்னா ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு ஆதிக்கவாதிகள்லாம் பெரியாரை பேசுறாங்க. அதான் வேடிக்கையாக இருக்கு. பரவாயில்ல, ஏதோ இந்த படைப்பாளிகள், சினிமாவுக்கு அத்தனை படைப்பாளியும் ஒரு சமூக போராளி தான். ஏன்னா சமூகத்தை நம்ம ஏதாவது சொல்ல மாட்டோம்னு தான் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடு இந்த படம் வளர நான் தயாரிப்பாளர்ன்றதுன்னு ஒரு குறிக்கோளா இருந்தது. அதுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. அதை பத்தி பேசினா இந்த மேடை அசிங்கமாயிரும். அதனால அவங்கள பத்தி நான் பேச விரும்பல. ஸோ நம்மளால எதையும் முடியும்னு சாதிப்போம். நான் ஒரு போராளி தான் இன்ன வரைக்கும். அந்த போராட்டம் நிறைய இருந்துட்டு இருக்கு. நம்ம நிறைய நல்லது செய்யறோம். அந்த நல்லதை பத்தி யாரும் நினைக்கிறது இல்லை. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு பொருளோட மரியாதை தெரியாத அந்த பொருள் சேர்ந்து என்ன ஆகும்? அந்த பொருளுக்கே மரியாதை இருக்காது. ஸோ அப்படி சூழ்நிலை மாறிட்டு இப்போ வந்து நம்மளை மதிக்கவர்களை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வந்திருக்கோம். இந்த படத்துக்கு முக்கிய காரணமான இருந்த ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அதில் செஞ்சி அசோகன் சார் ஒருத்தர். சார் இல்லைங்க சார், இவர்களெல்லாம் அந்த படத்தை முடிச்சிருக்க முடியாது. கதையை கேட்ட உடனேயே அவர் வந்து அத்தனை பேரையும் மதித்து அந்த எங்கள் வீட்டில் தங்கிக்க இங்கேயே படம் பண்ணு லொக்கேஷன் பார்க்க கூப்பிட்டு போய் சின்ன குழந்தை மாதிரி ஓடுவார். அவர் பெரிய நல்ல மனிதர். அவர் சுற்றி ஊரே இருக்கு. அவர் நமக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தார். ஏன்னா அவர் சினிமாவை விரும்புகிறவர். சினிமாவை விரும்புகிற நேசிக்கிற ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் சேர்ந்தால் அந்த இயக்குனர் ஜெயிச்சிடும் கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி சச்சின் மாலி அவர்னு சொல்லிட்டு சார் எந்திரிங்க சார் ப்ளீஸ். சார் தான் இந்த படத்தோட இடை தயாரிப்பாளர். மிகப்பெரிய சினிமா நேசிக்கிறவர். அப்படி நேசிப்பார். கதை கேட்டு படத்தை டபுள் பாசிட்டிவ் பார்த்தோன்னே சிரிச்சு புண்ணானவர். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன பாருனர். அந்த சந்தோஷம் தான் எனக்கு மிகப்பெரிய வெற்றி. ஸோ என்னுடைய மானசீக குரு ஆர் உதயகுமார் சார், அப்புறம் ராஜ் அழகு பொண்ணேன் சார், செல்வ சார், சார் செஞ்சிநாதன் சார், சார் சௌந்தரியப்படையன் சார், எனக்கு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒருத்தர். பல இக்கட்டான காலகட்டத்தில் எனக்காக தோல் விட்டு நின்றுவர். அதுக்காக அவருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி முரளி சார், அவர் என்ன அஸ்லேட்டர் காலத்துலேருந்து பார்த்துருக்காரு. அவருக்கு தெரியும் என்னை பற்றி. ஸோ ஒரு போராளியாக இருந்த எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்த சார் பேர சார், நான் உங்களுடைய பேச்செல்லாம் கட்டி இப்போ மிரண்டு போயிட்டு நீங்களும் ஒரு பேச்சாளர் மாறிட்டீங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு பேச்சாளர் இருப்பாங்கன்ற மாதிரி சினிமா வட்டத்தில் இருக்கக்கூட மிகப்பெரிய பேச்சாளர் நீங்கள் மாறிட்டீங்க. உங்கள் பேச்சு வந்து அற்புதமாக இருக்கு, கருத்துக்களாக இருக்கு. அந்த கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு தைரியம் உங்கள்கிட்ட இருக்கு. அதை நான் மதிக்கிறேன் சார். அதே மாதிரி சார் எலியட் சார், ஒரு காமெடி ஸ்கிரிப்டில் ஜெயிக்கிறது எப்படின்னா எலியட் சார்கிட்ட கற்றுக்கலாம். எக்ஸலன்ட் டைரக்டர் எலியட் சார், வெல்கம் சார். ஆனால் குழு சுரேஷனை ஒரு நடிகனாக ஒரு மிகப்பெரிய உழைப்பாளியாக மாறி தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதை உருவாக்கிக்கிட்ட குழு சார்களை நான் மனமாக பாராட்டுகிறேன் சார். அப்புறம் ராஜசிம்மன் சார், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா சார், நீங்கள் தான் நடிக்கிறீங்க சார், சொல்லுங்கள் சார் நடிச்சிருவோம் அப்படின்னு. இல்லை சார் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் என்ன கொடுப்பேன் கொடுங்க சார், நான் நடிக்கிறேன்னா பாருங்க. அந்த தங்க மனசுக்கு என்னுடைய நன்றி பாராட்டுகள். சரண சுப்பையா சார், நீங்கள் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான கலைஞரை வச்சு நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க, அஜித் சார் வச்சு. அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நடிப்பு
பேச்சாற்றல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பன்முக கலைஞரை எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு நான் மிகப்பெரிய சந்தோஷம் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த கதையை யோசிக்கும் போது மனசில் பட்ட ஒரு கதையின் நாயகனாக அப்புக்குட்டி என்னோட நண்பர் அப்புக்குட்டி எந்திரிங்க, ஒரு மிகப்பெரிய திறமசாலைங்கிறது இந்த படத்தில் பொறுப்பட்டிருக்கா சார். அவர் நடிக்கிற ஒவ்வொரு காட்சியிலையும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நான் பார்த்துருப்பீங்க, நான் வந்து என்னுடைய படத்தில் வடிவேலனை வச்சு தான் காமெடி ஒரு கட்டம் இருப்பேன். தீக்குச்சியாக இருக்கட்டும், நினைக்காத இருக்கட்டும், ஹலோ யார் பேசுறது நீ தானே பேசுகிற காமெடிலாம் மெகா கிட்டு ஹாலிவுட் லெவலில் கணக்கில் ஒரு காமெடி அங்கே ப்ரோக்ராம் அங்கே தான் பண்ணாங்க. அதே மாதிரி தீக்குச்சியில் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து நரிக்கணும் நடிச்சிருப்பார் வடிவேல் நடிச்சு காக்கா சொல்கிற காமெடியில் கிளிகளி இன்ன வரைக்கும் சேனலில் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி ஒரு காம்பினேஷனில் இருந்து இப்போ நம்ம ஒரு படம் பண்ண போகிறோம், பட்ஜெட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா அது தரமான படமாக இருக்கணும் அப்படின்னா அதில் ஹியூமர் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த ஹியூமருக்கு ஒர்க் அவுட் பண்ணால் எனது குருநாதர் சந்தானபார் சாரும் அப்புக்குட்டி நண்பரும் சேர்ந்து காமெடி கலைக்கிறாங்க சார். இந்த படம் பார்க்கலாம், நீங்கள் அப்படி கலைக்க இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ காமெடி சொல்லிட்டு கடிச்சிருப்பாங்க, அதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். இந்த படம் வந்து பாருங்கள், நிச்சயமாக வயிறு சிரிப்பீங்க. அப்படி ஒரு காமெடியை கொடுத்துருக்கிறதுக்கு அப்புக்குட்டி சாருக்கும் சந்தானபார் சார் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கதையின் நாயகனாக ஸ்ரீகரி, இது வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம். இந்த கதைக்கு வந்து இந்த நாயகனாக ஸ்ரீகரி இவர் தான். அதன் பிறகு இன்னொரு கதையின் நாயகனாக விக்ரம் சுந்தர். எந்திரிங்க விக்ரம் சுந்தர், நீங்க பார்த்துருப்பீங்க, இவங்க எல்லாமே இந்த கதையில் வாழ்ந்திருப்பாங்க. எல்லாமே புதுமுகமாக தெரியாது, எல்லாமே பெஸ்ட் டேலண்டட் பர்சன்ஸ் எல்லாமே. ஸோ இவர்கள்லாம் இந்த படத்தின் மூலமாக இந்த சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரணுங்கிறத நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். உட்காருங்க. அப்புறம் ரேவதி, இவங்க இந்த படத்தை கேரக்டர் பண்ணிருக்காங்க, இவங்க ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் ஆர்டிஸ்ட். நீங்கள் என்ன சொல்ல கப்புன்னு பிடிப்போம், கற்பூர மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். உட்காருங்க. மஸ்தான் சார் எந்திரிக்க கொஞ்சம். இன்றைக்கு இருக்கக்கூடிய டான்ஸ் மாஸ்டர் சார், இவர் ஒரு மிகப்பெரிய கலைஞன். நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், சுச்சுவேஷன் சொன்னீங்கன்னா போதும், என்ன சார் அவ்வளோ ஜி வாங்க ஜி அப்படின்னு ஸ்பீடில் உட்காந்துட்டு கலைக்கு எடுத்துருவாப்புல. நீங்கள் ஃப்ரேமிங் பார்த்துருப்பீங்க, சொன்னப்போ டக்குன்னு முடிச்சு கொடுத்த வெல் டேலண்டட் பர்சன் மஸ்தான் சார். உங்களுடைய உழைப்புக்கும் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. உட்காருங்க. அப்புறம் கேமராமேன் திருவாரூர் ராஜா, வாங்க. இவர் தான் திருவாரூர் ராஜா. இந்த படத்துக்கு வந்து கூப்பிட்ட உடனேயே வந்து கதையை கட்டிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக இருக்கும். இந்த படமே வந்து நம்ம வந்து வேறு மாதிரி பண்ணலை, ஒரு இயல்பான நீரோட்டத்தில் பண்ணியிருக்கோம். அதுக்கு மிகப்பெரிய உறுதியாக இருந்த ராஜா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் ஃபைட் மாஸ்டர் மோகன் ஸ்பீடு மோகன் வாங்கினேன். இவர் வந்து அண்ணன் ஸ்பீடு மோகன் ஃபைட் மாஸ்டர், ரொம்ப ஸ்பீடு தான் அவர். ஆனால் இப்போ தான் பார்க்குறேன், அதுக்கப்புறம் ஃபைட் முடிச்சு போகிறேன், இப்போ தான் பார்க்குறேன், அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டார். இப்போ வந்திருக்காரு, நல்லா திறமசாலி. இவருக்கு நீங்கள் ஆதரவு கொடுன்னு வேண்டிக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் படம் பார்த்து புரிஞ்சிருப்பீங்க. உங்களுடைய எல்லோருடைய ஆதரவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், வாங்க ஸ்ரீகரி. ஸ்ரீகரி உங்ககிட்ட 2 வார்த்தை பேசுவார். ஆமாம் ஸ்ரீ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீஹரி. சூரிய காத்திரும் படத்தில் கதைநாயகன் நடிச்சிருக்கேன். நீங்கள் எல்லாருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நாய்க்கிறாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸ்ரீகரியை பொறுத்த வரைக்கும் இந்த கதையை வச்சுட்டு நான் ஹீரோ தேடிட்டு இருந்தேன். தேடிட்டு இருக்கப்போ ஸ்ரீகரியை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ஸ்ரீகரி பார்த்தீங்கன்னா இவருக்கு இயல்பாகவே வாய் பேச முடியாது, காது கேட்காது, இதுதான் உண்மை. ஆனால் அதையும் தாண்டி நான் நடிப்பேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இந்த படத்தையே நான் எடுத்தேன். இந்த படத்தை எங்கே தொடங்கணும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தொடங்க. நான் எப்பயும் வந்து சேலஞ்சிங்கான வாழ்கிற ஒரு ஆள். நிறைய சேலஞ்சிங்கை பார்த்தாச்சு, இது ஒரு சேலஞ்சிங். என் ஒய்ஃபிட சொன்னா, பசங்க சொன்னா, அப்பா இவரை வச்சு நீ படம் அனுப்பா அப்படின்னாங்க. அங்கிருந்தான் இந்த படத்தினுடைய ஆணி வேறு ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு விதை அங்கே தான் போட்டேன். இவர் நடிக்க வைக்கிறது ஒரு சேலஞ்சிங்காக நான் நினைக்கவே இல்லை. நான் என்கிட்ட நமக்கு சேலஞ்ச் தானே, நம்ம தான் நிறைய பார்த்துட்டோமே. ஏன்னா சார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அங்கிருந்து தானே வர வேண்டியது இருக்கு. ஸோ ஸ்ரீகரியை பொறுத்த வரைக்கும் வெல் டேலண்ட் பர்சன். நான் போய் எதுக்கு இன்னும் சொல்லுவேன், வாய் பேச அப்படியே அது புரிஞ்சு டக்குனு எமோஷனல். பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில்நாத் சொன்னார், என்னப்பா இந்த பையன் எப்படி சூப்பராக பண்ணியிருக்கான், ஒரு மோகன்லால் மாதிரி பண்ணிருக்கான். அந்த வார்த்தை வந்து அற்புதமான ஒரு வார்த்தை.
இன்னொரு மோகன்லாலாக உருவெடுக்க வேண்டும் ஸ்ரீஹரி அப்படிங்கிறது என்னோட ஆசை. நல்லா வருவார். இங்கே இருக்க அத்தனை பேருடைய ஆசீர்வாதமும் அவருக்கு வேணும். அவங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, என் பையன் பார்த்துங்கன்னு. எங்க வேணாங்க, என் பிரதர் நான் பார்த்துக்கன்னு சொல்லி அப்படி தான் கூட்டு வந்தேன் இந்த படத்தில். உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. விக்ரம் வாங்க. விக்ரம் ஒரு 2 வார்த்தை பேசுங்க. இனிய மாலை வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் எங்கள் நன்றி. ஒரு சின்ன ஜிஸ்ட் சொல்கிறேன். மனித இனம் பார்த்தீங்கன்னா கடந்த ஓரிரு நூற்றாண்டில் எத்தனையோ சாதனைகள், எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட், தொழில்நுட்பம், மருத்துவமனை அந்த மாதிரி எங்கேயோ முன்னேறிட்டு இருக்கு. ஆனால் அப்படியும் பார்க்கும்போது ஒரு சில இடத்துல இன்னும் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை தான் சார் ஒரு விதையாக எடுத்து அதை ஒரு கதையாக ஆக்கி மேலும் மெருகேற்றி ஒரு படமாக உருவாக்கி இருக்காரு. ரொம்ப இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அது. ஒரு சின்ன தீப்பொறி கூட அது பெரிய தீயாக பரவக்கூடிய ஒரு விஷயம். அதை ஒரு அருமையான கதையாக எடுத்திருக்காரு. நல்ல படமாக வந்திருக்கு. எங்கள் எல்லாருடைய உழைப்பையும் போட்டு எடுத்திருக்கோம். அதை சினிமா ரசிகர்களிடையே கொண்டு சேர்க்கறதுக்கு உங்கள் பேராதரவு வேண்டும். நன்றி. ஆனதான் எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ நம்மளுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஏஎல் ராஜா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ எந்த அளவு முக்கியமோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல், அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு முக்கியமான கேரக்டராக இந்த கதை ஃபுல்லாகவே நாங்கள் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக படம் பாருங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. அண்ட் காமெடி பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருக்கும். சீரியஸான சீன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹியூமர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக தேட்டரில் எல்லாரும் போய் பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இது வரைக்கும் அமைதியாக இருந்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். மொத்த நிகழ்ச்சி நீங்கள் நடத்தியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைச்சேன். கதிர் இயக்குனர் அவர்களை மேடை கழிக்கிறோம். இவரின்றி தமிழ் சினிமாவில் எந்த ஒரு நிகழ்ச்சியும் எந்த ஒரு பூஜையும் நடக்காது. அந்த ஒற்றை மனிதனுக்காக மொத்த கோடம்பாக்கமும் இங்கே வந்திருக்காங்க. மங்கள்நாத குருக்கள் அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ரசிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் போதும், கண்கள் காணும் அனைத்தும் அழகாய் தெரியும். இவரது பேச்சும் அப்படித்தான். அழைக்கிறோம் விஜய் முரளி, PRO யூனியன் சங்க தலைவர், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் அவர்களை பேச அழைக்கிறோம். சூரியனும் சூரியகாந்தியும் ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருக்கிறோம். மேடையில் அமர்ந்துள்ள தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் RV உதயகுமார் அவர்களே, செயலாளர் பேரரசு அவர்களே, திரைப்பட இயக்குனர் எழில் அவர்களே, சந்தனபாரி சார் அவர்களே, கூல் சுரேஷ் அவர்களே, ராஜசிம்மன் அவர்களே, அப்புறம் எங்கள் டைரக்டர் சரவண சுப்பி அவர்களே, ராசி அழகப்பன் அவர்களே, எல்லாத்துக்கும் மேலாக மன்சூர் அலிகான் அவர்களே. நான் கூல் சுரேஷ்னு சொல்லும் போது மட்டும் யாருமே கைத்தட்டலை, அது ஏன்னு தெரியல. ஏன்னா அதுக்குன்னு வந்துட்டு அந்த வேலையை செய்யாமல் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் அதே மாதிரி செந்தில்னா சார், நான் அவரை மட்டும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு குறிப்பு சொல்லணும். நாங்கள் எங்கள் படம் ஃபஸ்ட்டு ராமராஜனை வச்சு மில் தொழிலாளின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் ப்ரொடியூசராக. அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை. அப்போ பூந்தோட்ட காவல்காரன் மிகப்பெரிய ஹிட் ஆகி சார் பிஸியாக இருந்தார். இப்போ அவர் படம்லாம் நான் பாட்டாளி மகன் படித்த பிள்ளைலாம் PRO ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட போய் நின்னோம், சார் ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னா. அப்போ என்ன சொன்னார், எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் கடன் இருக்குது, இந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு படம் பண்ண அதை நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன். என் யூனிட் பேர் எல்லார் பேரையுமே போட்டுக்குங்க அப்படின்ட்டாரு. ஸோ அப்போ ஒரு கஜேந்திர குமார்னு ஒருத்தட்ட கதையை கேட்டோம். அவர் சாரே சொன்னார், கதை நல்லா இருந்தது, என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சின்னத்தம்பி நல்லா ஓடிட்டு இருந்தது. இப்போ ரஜினி படம் போக்கிரி ராஜா ஓடிட்டு இருந்தது.
சின்னத்தம்பியிலேருந்து இது ரஜினியிலேருந்து போக்கிரியும் சின்னத்தம்பி தம்பி எடுத்து போக்கிரி தம்பின்னு ஒரு டைட்டில் கொடுத்தாரு. அந்த படம் வந்து 28 நாளில் ஆர்ஓ ஃபிலிமில் அவுட்டோரில் ஷூட் பண்ணி கொடுத்தாரு கேசவன் சார் கேமரா. நாங்கள் அழகாக அதை ஒரு நல்ல விலைக்கு விற்றுட்டு அந்த கடன் அடைச்சிட்டு வெளியில் வந்தோம். ஏதாவது ஒரு மேடை கிடைக்கும் அவருக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி அந்த நன்றி அவருக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா தயாரிப்பாளர்களின் டைரக்டர்கள் தான் இங்கே மேடையில் உட்காந்துருக்குறாங்க எல்லாருமே. ஒரு ஏன்னா அது தனிப்பட்ட முறையில் நிறையா தடவை அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன், அவருக்கே தெரியும். இப்போ என்னென்னா அதே மாதிரி மன்சூர் அலிகான் படமும் நான் வந்து பிஆர்ஓவில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கிறேன். என்ன காசு சம்பளம் பேசுகிறாரோ அதை வேலை செய்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருவார். அப்படி ஒரு மனசுக்கு உரியவர் அவர். ஏஎல் ராஜாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல மனசில் இருக்கவங்க தான் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சந்தானபாரி சாரும் அதே மாதிரி அவர் சொல்லிட்டார், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு. இந்த சூரியனும் சூரியகாந்தி மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதே மாதிரி தேசிய விருது பெற்ற அப்புக்குட்டி நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம மஸ்தான் மாஸ்டர் பற்றி சொல்கிறத நாள் முழுக்க சொல்லிகிட்டு இருக்கலாம். நீங்கள் யார் வேணாலும் படம் எடுக்க வாங்க, மஸ்தான் மாஸ்டரை போட்டுட்டு என்கிட்ட பணமே இல்லை ஒரு அரை நாளில் பாட்டு எடுத்து கொடுங்கன்னா அரை நாளில் 2 பாட்டு எடுத்து கொடுத்துருவார். அப்படி ஒரு திறமைசாலி அவர். ஆமாம், முடிஞ்சால் அவரே பணம் போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாரு. ஆமாம், இல்லை எல்லோரும் பார்க்கணும்ல, எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆசை இருக்குது, நடிக்கணுங்கிற ஆசை. அப்பப்போ அந்த ஆளை வந்தான் கமல் அப்பப்போ எட்டி பார்க்குறது. ஸோ இப்போ இந்த ஜாதியை வச்சு படம் எடுத்தேன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி நம்ம மங்களம் குருக்கள் சார் பையனை பற்றி சொல்லணும். அதாவது அவர் பேருக்கு தகுந்த மாதிரி எல்லா பூஜையில் வந்து மங்களகரமாக பூஜை நடத்தி கொடுப்பாரு. அவர் பையன் இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோவை அறிவாகிறது அவருக்கு சினிமாவில் கிடைச்ச மிகப்பெரிய பேர். ஸோ அவருக்காண்டி ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஜாதியை வச்சு படம் எடுத்துருக்குறாங்க. பொதுவாக ஜாதி மதம் இனெல்லாம் சினிமாக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஜாதி இருக்காது. நீங்கள் அது வந்து ஒரு சமதர்ம சமுதாயம் மாதிரி இது. தேட்டரில் இருந்தாலும் சரி, சினிமா தொழிலாளர்கள் இருந்தாலும் சரி, எங்கள் ஜாதி பாகுபாடே கிடையாது, இன பாகுபாடு கிடையாது, மொழி பாகுபாடு கிடையாது. ஒரு ஒற்றுமையின் இடமா தான் வந்து சினிமா இருக்குது. நீங்கள் தேட்டரில் போய் உட்காந்து படம் பார்க்கும்போது பக்கத்தில் எந்த ஜாதிக்காரன் உட்காந்துருக்கான்னு பார்க்க மாட்டான். நம்ம தெரிஞ்ச படம் நல்லா இருந்தால் ரசிப்போம், ஜாலியாக இருப்போம், படம் பார்த்துட்டு வருவோம். ஸோ அந்த சினிமாவை நேசிக்கிற சுவாசிக்கிற அத்தனை பேருமே ஜாதி பார்க்க மாட்டாங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். இந்த ஜாதியை வந்து என்னென்னா பொதுவில் வைக்காமல் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா கலவரம் வராது. பொண்ணு எடுக்கிறது பொண்ணு கொடுக்குறது அதோடு நிறுத்திக்கணும். ஆனால் அது வெளியில் வரும்போது வெட்டுக்குத்தா மாறுது. அந்த சாதிங்கிறதுல அந்த தீயை இழுத்து விட்டோம்னா அதுதான் தீயாக பரவுது. எப்படி ஒரு செய்தியை வந்து செய்தியாக போடுறாங்க பாருங்கள், அது மாதிரி அது பரவுறது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் இருந்தோம்னா எல்லாம் நல்லது. அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சௌந்தரபாண்டியன் வந்திருக்கிறாரு. டெய்லி பஞ்சாயத்து அதுதான். ஒரு உதயகுமார் சார் பார்த்தோன்னே கிளம்பலாமான்னு கேட்டார். ஏன்னா இந்த பெப்சி கூட பேசி பேசி டயர்டாகிடுச்சு. இன்றைக்கி கூட நடிகர் சங்கத்துக்கு கூட ஒரு மீட்டிங் நடந்தது. அடுத்தடுத்து கொஞ்சம் நிறைய மீட்டிங் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வாரத்தில் திரையுலகம் சார்பில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சார்பில் ஒரு பரபரப்பான அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ அதை மட்டும் சஸ்பென்ஸாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த ஏஎல் ராஜாவோட சூரியனும் சூரியகாந்தியும் படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருவிதை சிவா, அடுத்து வர்றவங்க எல்லாம் கொஞ்சம் குறைவாக பேசுனீங்கன்னா நிறைய பேர் பேச வேண்டி இருக்குது. நிகழ்ச்சியில் எடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இதயத்திலிருந்து இரத்த ஓட்டங்கள் பாயும் இவரின் பேச்சு. கருடன் தொடங்கி வைத்த கவுண்டவுன் அமைச்சராக நடிப்பிலும் கவனிக்க வைத்தவர் திரு மதிப்பிற்குரிய ஆர்.வி. உதயகுமார் அவர்கள், தலைவர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் அவர்களை பேச அழைக்கிறோம். இயக்குனர் அவர்களுக்கு மரியாதை செய்ய திரு தயாரிப்பாளர் ஏ ராஜா அவர்களை அழைக்கிறோம். கம்மியா பேசிட்டேன்னு நினைக்கிறியா? நாங்க நன்றி சொல்லிட்டு போறதுக்காக தான் எங்களை உட்காந்து வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆமா,
இருக்கிறதுலே குறைவாக பேச போகிற ஒரே ஒரு ஆள் எனக்கு யாருன்னு தெரியும். ஏன்னா இவர் சங்கத்தில் ஜாஸ்தி பேசுவார். வெளியில் வந்து எல்லாரும் இந்த படம் பாருங்கள், நல்லா ஓடணும், நன்றி அப்படின்னு போயிடுவார். அவர் பேசுகிறத நானே பேசிடுறேன். ஆமாம், ஒரு மிகச்சிறந்த படம். அதை தயாரித்து இயக்கி ஒரு அழகான ஹீரோவை ஹரி, ஸ்ரீஹரி ரொம்ப அழகாக இருக்கார். அவர் ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஒரு பேச்சோட இங்கே மேடையில் பேசுனது நம்ம எல்லாருடைய மனதையும் வந்து ரொம்ப தொற்றுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிற என் தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா உலகத்தில் யாருமே செய்ய மாட்டாங்க. அவன் இந்த படத்தில் நடிக்க ஆரம்பித்து நல்லா பேச கற்றுக்கிட்டான்னு நினைக்கிறேன். அடுத்த படத்தில் இதை விட நல்லா பேசுவான். ஆக ஏதோ ஒன்று நடக்குது, இறைவன் அருளால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அதை ஏன்னா இன்னைக்கு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸுக்கு இவ்வளவு கூட்டம் வாழ்க்கையில் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் நான் உள்ளே வராமையே அந்த எட்டி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கான ஆளானது. ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் என்னை எந்திரிச்சு அதை வேணால் என் தம்பி படம் தான் நான் இங்கேருந்து சந்திலிருந்தே பார்த்துக்கினேன். அப்படியே ஒரு ஹாஃப் ஸ்க்ரீனில் தான் பார்த்து முடிஞ்சது எனக்கு. அந்த ஆஃப் ஸ்க்ரீனுக்கு இந்த ஹவுஸ்ஃபுல் தேட்டரை வந்து டபுள் ஹவுஸ்ஃபுல் இன்றைக்கி 350 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதே உனக்கு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா உன்னை நேசிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ சொல்லியிருக்கிற கருத்து வந்து அந்த பாரதியும் அம்பேத்கரும் என்ன சொன்னாங்க, என்ன நினச்சாங்க, அந்த கருத்தை தான் நீ சொல்லியிருக்கேன். இது தொன்று தொட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம சின்ன வயசுலேருந்து ஜாதிகள் இல்லை எடி பாப்பான்னு நம்ம படிச்சுட்ருக்குறோம். எக்ஸாம்பிள் எழுதிடுவோம், அந்த கவிதைக்கு மார்க் வாங்கிடுவோம். பாரதியார் இதுக்காக தான் எழுதிக்கிறாருன்னு நினச்சிட்ருக்காங்க. மற்ற அதை மீறி யாருமே திங்க் பண்ணல. இதுதான் உண்மை. எந்த ஒரு நல்ல விஷயமுமே நாம் படிப்பதற்காக, அப்புறம் ரெண்டாவது பார்த்தா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக, மீதி அதை கடைப்பிடிக்கவோ அதை நம் வாழ்க்கையில் எடுத்து அதை செயல்படுத்தவோ அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா அடுத்த கட்டம் நமக்கு போராட்டம் நம்ம துரத்திட்டு இருக்கு. நம்ம போராட்டத்தை துரத்திட்டு இருப்போம். நடுவில் நம்ம கொஞ்சம் கேப்பு கிடைக்கிது பாருங்க, அப்போ தான் சமுதாயத்தை பற்றி திங்க் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த கேப்பு கிடைக்கிறப்ப அரசியலுக்கு வர்றவங்க, கேப்பு கிடைக்கிறப்போ சமுதாயத்தை பற்றி திங்க் பண்ணுறவங்க இந்த நாட்டில் நிறைய பேர் ஆயிட்டாங்க. அதே மாதிரி கேப்பு கிடைக்கிறப்போ சினிமாவில் நல்ல விஷயத்த சொல்கிற ஆளாக நீ மாறி இருக்கக்கூடாது. உன்னுடைய முதல் படத்தை அதான் சொல்ல வரும். உன்னுடைய முதல் படத்திலிருந்து எல்லா படத்திலும் ஒரு தெளிவான ஒரு கருத்தை நீ முன்வைத்து நீ எடுக்கிற உன்னுடைய வீரத்தை நான் பாராட்டுகிறேன். அது கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும். ஆனால் அதுக்கு உன்னோட தோல் நிற்கிற நீ சொன்னிய உன்னுடைய நண்பர்கள், தயாரிப்பு, இணை தயாரிப்பு, அவங்க எவ்வளவெல்லாம் உனக்கு உதவி செய்தாங்கன்னு, அந்த மாதிரி உதவி உனக்கு தொடர்ந்து கிடைக்கட்டும். நீ வந்து வெற்றிகரமான ஒரு எல்லையை தொட வேண்டும். இந்த படம் யாருக்காக ஓடுதோ இல்லையோ, என்னுடைய அன்பு தம்பி ஏஎல் ராஜாவுக்காக நிச்சயமாக இது ஓடும். அதை நீ கூட சொல்லலைன்னு நினைக்கிறேன். என்னுடைய நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகை நண்பர்கள், எங்கள் அண்ணம்மார்கள், தம்பிக, நான் நேசிக்கிற அனைவருக்கும் உனது சார்பாக நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த படம் சூரியனும் சூரியகாந்தியும் என்கிற அருமையான டைட்டில், இது அழகான டைட்டில். இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றுவதற்கு உங்களால் இயன்ற அளவு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அதை இப்போ சொன்னார், ஒரு குருநாதருக்கு ஒரு முதல் மரியாதை செஞ்சார் எங்கள் அண்ணன். சினிமாவிலேயே ரொம்ப அழட்டிக்காத ஒரு டைரக்டர்னால் அது அண்ணன் சந்தான பாரதி தான். ஏன்னா அவரால் அழட்ட முடியாது, வேற படத்தில் மட்டும்தான் ரொம்ப பண்ணுவார். மற்றபடி அவர் மாதிரி சாஃப்டஸ்ட் பர்சனை நான் பார்த்ததே இல்லை. நான் திரைப்படக் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் அவர் வீட்டை கிராஸ் பண்ணி நடந்து போவேன். எதுக்கால சுகாசினி நடந்து வருவாங்க, நாங்கள் எல்லாம் 5A பஸ்ஸில் ஏறி திரைப்படக் கல்லூரியில் போவோம், ஆழ்வார்பேட்டில் இருக்கும்போது.
அந்த போகும்போது எம்ஆர் சந்தானம்னு ஒரு போர்டு இருக்கும், ஒரு சின்ன வீடு. அந்த வீடு தான் இவர் வெளியே நின்றுட்டுருப்போம். ஓ சார் டைரக்டர். அப்போ தான் இவங்க இந்த ஃபஸ்ட்டு படம் நீங்களும் வாசுவும் பன்னீர் புஷ்பங்கள் பண்ணிட்டு, நான் அந்த பாட்டுக்கு நான் அடிமை. அந்த பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் வந்த பூந்தளிராட பாட்டை நான் திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு எக்ஸசைஸாக அந்த பாடல் காட்சியை நான் படம் எடுத்திருக்கிறேன். அதனால் எனக்கும் அன்னை மானசீக குரு தான். அன்றையிலிருந்து இன்று வரையிலும் அன்பு மாறாத ஒரு எதுக்குமே ஒரு பந்தா பண்ணிக்க மாட்டார். அண்ணே சூப்பராக இருந்ததுன்னு பண்ணேன், அப்படியே தம்பி ஓகே பார்த்தியா அப்படிம்பார். அதோடு சரி, அதை பற்றி அழட்டிக்காத அவர் உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் நல்ல வளத்தோடும் நீடூழி வாழ வேண்டும். ஏன்னா நம்மளுக்கெல்லாம் சீனியர் அவர். அதே மாதிரி நம்ம திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் எதனால நான் அவருக்கு முதல்ல ஃபோன் பண்ணுவேன், ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான்டா கூப்பிடுறீங்கன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக எல்லா விஷயத்துக்கும் நான் அவருக்கு கூப்பிடுவேன். அப்புறம் இயக்குனர் எழில் சார், அவர் நான் சும்மா சுற்றிட்டு இருந்தேன், என்ன ஒரு தம்பி கூப்பிட்டு என்னை அமைச்சராக்கி விட்டார். இப்போ ஒரு படத்தில், கருடன் படத்தில். அதே இப்படி சினிமாவில் தான் நீ நானெல்லாம் ஆக முடியும். நிஜமாக யார் உனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இவர் பார்த்தாரு, அது என்ன உங்களை மினிஸ்டர் ஆக்குறது அப்படின்னு என்னை சிஎம் ஆக்கி விட்டுருக்காரு இவர். அடுத்த படம் விரைவில் எதிர்பாருங்கள், ஆர்வி உதயகுமார் சிஎம் ஆக்கிறார். அரசியல் இல்லைப்பா, தேசிங் ராஜா 2 படத்தில் என்னை வச்சு செஞ்சுருக்கார் அவர். அதுக்காக என்னுடைய அருமை தம்பி என்னுடைய பேரை கெடுக்காமல் அதை எடிட்டிங்கில் கரெக்ட் பண்ணி என்னை ஒரு மரியாதை இப்போது அந்த நல்ல பேரை கெடுக்காமல் அதுலேயும் கெட்ட வில்லனாவே ஒரு நல்லவனை கூப்பிட்டு எல்லாரும் வில்லனாக்குறாங்க. நியாயமா கேள்வி கேட்டுப்பா. நீங்கள் என்னதான் கெட்டவனாக இருந்தாலும் உங்களை கெட்டவனாகவே நினைக்க மாட்டாங்க படத்தில். ஆனால் நம்மளை போய் நல்ல பசங்க. சரி, எனிவே எனக்கு என்னை முதலமைச்சராக்கிய என் அன்பு சகோதரர் திரு எழில் அவர்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டு, இப்போ நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. நம்ம சரவண சுப்பையா இருக்காரு தம்பி, எனக்கு நீண்ட நெடுங்கால நண்பர். அதாவது நான் திரைப்படக்கடி இப்போ ஒரு ஃபோட்டோ காட்டினார், யார் அது அப்படின்னு. அது நான் தான். எனக்கே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நான் அவரோட இருக்கிற ஃபோட்டோவை காட்டினார். அவர் பத்திரிகையில் அப்போ சாவியா தாய் பத்திரிகையில் இருந்தப்போ திரைப்பட கல்லூரியில் படிக்கிற மாணவர்களை ஒரு பேட்டி எடுக்க வந்தப்போ எடுத்த ஒரு ஸ்டில்லு 1981 எடுத்தது, இஃப் ஐ எம் ரைட். அதில் நானே இல்லை. இவர் யாருங்க இதுன்னு கேட்குறாரு. இது சரி, அது தனியாக பேசிப்போம். அதாமல் இந்த மாதிரி உறவுகள் நாங்கள் சொல்கிறது. அதே மாதிரி என்னுடைய அன்பு தம்பி திரு மன்சூர் அலிகான் அவர்கள் எப்பவுமே தனக்கு படுற நியாயத்தை உரக்க சொல்பவர், யாருக்காகவும் பயப்படாமல் சொல்பவர். அதனால் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மனசில் பட்டதை பேசுகிற ஒரே சினிமாக்காரன் இன்னைக்கு மன்சூர் அலி தான். ஆனால் நான் ஒரு உள்ளத்தில் குழந்தை. எனக்கு செல்வமணி அடிக்கடி சொல்வார் இவரை பற்றி, இவருடைய உயர்ந்த பண்புகளை பற்றி. ஆர்கே செல்வமணி அவருடைய படத்தில் அந்த ஆட்டமா பாட்டமா அந்த வீரப்பன் கேரக்டர் அந்த கெத்தப்பில் நடிக்கும்போது இவர் பண்ண, அதாவது கேரக்டராகவே இன்வால்வ் ஆகி யாரோ தட்டியிருக்காங்க, ஓங்கி ஒரு அற விட்டுருக்காங்க. ஏன்டா நீ அடிச்சேன்னு கேட்டாரா செல்வமணி. அண்ணே நான் வீரப்பண்ணே, என்னை கை வைக்கலாமா? இவன் அடித்த உடனே அவன் போய் பேஜாராகி அட்மிட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கதாபாத்திரமாகவே மாறி இன்னைக்கு வரையிலும் சினிமாவுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மன்சூர் அலிகானுக்கு உண்மையாகவே இந்த மேடையில் நீங்கள் இருந்தது, என் தம்பி ஏஎல் ராஜா அவர்கள் சொன்னது போல அவரை சிறப்பு செய்வது மட்டுமில்லை, நீங்கள் வந்தது சினிமாவை சிறப்பு செய்திருக்கிறீர்கள். அந்த சினிமா என்றென்றும் உங்களுக்கு உரிய இடத்தை தந்து கொண்டே இருக்கும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். எல்லாருக்கும் சார்பாக தான் நான் பேசுகிறேன், வேறு யாரும் பேச மாட்டாங்க. நான் இந்த பேசுறதுக்காகவே நான் மத்தியானம் இருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இங்கே நான் ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டே இருந்தேன். நான் பட்ட
சந்தோஷத்தை நீங்கள் எல்லாம் பட வேண்டாமா? இப்போ எங்கள் அண்ணன் அவர் செந்தில்நாதன் சார் வந்து இஸ் வெரி ஜெம் ஆஃப் அ பர்சன். இவங்க எல்லாமே, நான் எதுக்கு சொல்கிறேன், எல்லாமே நல்லவர்கள். இந்த மேடையில் இருக்கிறவங்க ஒன்றையும் சேர்த்து சொல்லிடுறேன், சௌந்தரியம் சேர்த்து தான். சௌந்தரியம் சில பேர்த்துக்கு நல்லவராக வர, சில பேர்த்துக்கு கேட்டவர், வேறு வழி இல்லை. பஞ்சாயத்துக்கு உட்கார்ந்தா அப்படித்தான். பாதி பேர்த்துக்கிட்ட கெட்ட பேர் வாங்க வேண்டியிருக்கு, பாதி பேர்கிட்ட நல்ல வேறு வழி இல்லை. அப்புறம் எனது அன்பு தம்பி பேரரசு, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர், மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் இணை செயலாளர், அவங்க 2 பேர் ஒன்றாவே உட்காந்துருக்காங்க பாருங்கள். இணை செயலாளர் படப்பிடிப்புக்கு போயிட்டாலும் அவருடைய வேலையும் தானே எடுத்து செய்யக்கூடிய பொறுப்பில் இணை செயலாளர்னு நான் சொன்னது யாருன்னா அவர் தான், எழில் சார். ஒரு கைத்தட்டுங்க. அவர் என் படப்பிடிப்பில் இருந்தால் கூட ஒரு வேலையை சொன்னால் நம்ம சங்கத்துக்காக அவர் ஓடி வந்து செய்யக்கூடியவர். அதே மாதிரி கூல் சுரேஷ் தம்பி, அவர் பேர் சொல்லலைன்னா எனக்கும் கைத்தட்ட மாட்டாங்க. அதனால் அவன் அப்படி தான், அவனும் ஓப்பனாக சில விஷயம் ஏதாச்சும் பண்ணுவான், சின்ன சில்மிசம் பண்ணுற மாதிரி. அடுத்து உங்களுக்கு தெரியும், அவன் உண்மையானவன். நீ வந்தாவே கலகலப்பாயிருது எல்லா ஃபங்க்ஷனும். வாழ்த்துக்கள். ஆமாம். அடுத்தது அழகர் சாமியின் குதிரையில் ஏறி டெல்லி வரையிலும் போய் ஒரு மிகப்பெரிய விருது. நான் எனக்கு இப்போ கூட யோசிக்கிறேன், ஒரு இந்த இந்தியாவின் தலை சிறந்த விருதை, சிறந்த நடிகர் விருதை பெற்ற ஒரு நபரை இன்னும் இந்த தமிழ் திரையுலகம் சரியாக பயன்படுத்தவில்லை. அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வாழ்க. இதான் சொன்னப்பட தம்பி. அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோக்களாக நடிச்சிருக்கிற தம்பி விக்ரம், அப்புறம் ஸ்ரீஹரி, அதோடு சேர்த்து நீயும் நல்லா ஒரு ஆட்டம் போட்டிருக்க, சூப்பராக ஆடிருக்க, டான்ஸ் ஆடிருக்க. அந்த மாடை பிடிச்சிட்டு வந்து ஆத்தா கிட்ட கொடுக்குற காட்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லாருமே இயல்பாக நடிச்சிருந்தாங்க. அதனால் இந்த இயல்பான திரைப்படத்துக்கு இசையாக இருப்ப ரவி பிரியா, நம்ம நண்பர். அவர் எங்கே அமெரிக்காவில் இருக்கார், கனடாவில் தான் இருக்கார். ஸோ இசைப்பிரியனுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த படத்தை இணைந்து தயாரித்திருக்கும் டெய்லி குருஜி பிரைவேட் லிமிடெட், அது எங்கே அவர் குருஜி, வணக்கம். உங்களுக்கும் அப்புறம் தொடர்ந்து நம்ம படங்களுக்கெல்லாம் பூஜை போட்டு கொண்டிருக்கின்ற குருக்கள், எங்கே குருக்கள் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துகள். உங்களுடைய புள்ள நல்லா வருவார். ஒரு மிகப்பெரிய, நீங்கள் எத்தனையோ வெற்றி படங்களுக்கு பூஜை போட்டிருக்கீங்க, ஆனால் இதை ஒரு வெற்றி படமாக மாற்றுவதற்கான பூஜையை நாங்கள் போட்டுட்ருக்குறோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த திரைப்படம் சிறப்பாக திரைப்படமாக மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு பத்திரிகையாளர்களிடம், அதை சரியான முறையிலே ரிலீஸ் செய்து தியேட்டர்களை எல்லாம் வாங்கி கொடுத்து உதவி செய்கிற திரு விஜய் முரளி அவர்களுக்கும், வாங்க, விஜய் முரளி இல்லைன்னா இன்றைக்கி எந்த சின்ன படமும் ரிலீஸ் ஆகாது. சவுந்தரபாண்டியனும் விஜய் முரளியும். ஸோ அவங்க பார்த்து ஏதோ மனசு வச்சு இந்த படத்தை மிகப்பெரிய படமாக மாற்ற வேண்டும். இந்த படத்தில் நடித்திருக்கிற நம்ம ஹீரோயின் அவர்களுக்கும் வாழ்த்து. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், நம்ம மாஸ்டர் மஸ்தான் அவர்களுக்கும், அப்புறம் நான் சில பேர் ஏதோ அசிஸ்டண்ட் இணை இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள், எங்கே பசங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இது ஒரு வெற்றி படமாக மாற்றுங்கள். திரு தம்பி என்னுடைய ஏஎல் ராஜா அவர்களுக்கு இது ஒரு மிக பெரிய மறுமலர்ச்சியை இவனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஸ்ரீஹரி அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் செயலாளர் திரு பேரரசர் அவர்கள் பொன்னடைப்படுத்துவார். அப்போ
அடுத்தபடியாக மங்களநாத குருக்கள் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவருக்கு எழில் சார் அவர்கள் பொன்னாடை பொறுத்தவர். அசோகந்தா இந்த 2 நிமிஷம். அடுத்தபடியாக தேசிய விருது பெற்ற அப்புக்குட்டி அவர்களுக்கு, அப்புக்குட்டி வாங்க, செயற்குழு உறுப்பினர் அசோக் அண்ணாமலை அவர்களும் நம்ம இயக்குநர் சங்கம் சார்பாக தலைவர், செயலாளர் மற்றும் இணைச் செயலாளர்கள் பொன்னாடை பொறுத்தவர்கள். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். உயரிய பாசத்தால் அனைவரையும் உறவாடி மகிழ்பவர், எத்தனை பஞ்சாயத்து வந்தாலும் பக்குவமாக பேசக்கூடிய சவுந்தர பாண்டியன் அவர்களை இப்பொழுது பேச அழைக்கிறோம். ராஜா தயாரிப்பாளர் அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துறேங்க. நன்றிங்க. இதே மாதிரியே இனி வரக்கூடியவங்க பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இயக்குனராக, கதை ஆசிரியராக, கதை ஆழ்வாளராக, கவிதையாளனாக தமிழ் சினிமாவில் சாதிக்க துடிப்பவர், உலக நாயகனிடமிருந்து கலை வளர்த்த ஒப்பற்ற கலைஞர்களில் இவரும் ஒருவர், இயக்குனர் ராசி அழகப்பன் அவர்களை பேச அழைக்கிறோம். என் உள்ளில், என் மனதில் நீங்காது உயிரோட்டமாக இருக்கிற தமிழுக்கு வணக்கம். வணக்கத்திற்குரிய பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், சமூக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ஆர்வி உதயகுமார் எங்களுடைய திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர். அவர் நிறைய நேரம் பேசலாம், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பன் ராஜா அவர்கள், அவர் ஏற்புரை மாதிரியே வரவேற்புரையை பண்ணார். மிக சாதுரியங்க. திருவள்ளுவர் 7 சொற்களில் என்ன சொல்லணுமோ அது மாதிரி நேரம் கிடைக்குதே கிடையிலையே, கிடைக்கிற கேப்பில் ஏர் ஓட்டின்னு சொல்கிற மிகப்பெரிய கலை உழவன் ஏஎல் ராஜனுடைய படம் மிகச்சிறப்பான வெற்றியை அடைய வேண்டும்னு எல்லாருடைய மன துடிப்புகளிலிருந்து எடுத்து சொல்கிறேன். முடிச்சில்ல, ஆரம்பிக்கிறேன். அது என்னது, மைக்குக்கு இப்போ தான் வேல்யூ கூடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், அரசியலில் மைக்குக்கு இப்போ தான் வேல்யூ கூடிக்கிட்டு இருக்கு. அதனால் மைக்கை பார்த்தா தான் நம்முடைய ஒரு தமிழன் பேசாமல் இருக்க முடியாது. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். தமிழகத்தில் 81 ஆர்வி உதயகுமாரை மாணவராக இருந்து சந்தித்த போதிலிருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தமிழ் சூழல் அதிகமாக பணம் வச்சுக்கிற இடத்துல கருத்துக்கள் இல்லை. கத்தி, கபடா, ரத்தம், ஒருத்தன் தாழ்றான், ரயில் நிப்பாட்டுறான். எவன் சின்ன படம் சொல்றானா அவன் கருத்துக்களை வைத்துக்கொண்டு சமூகத்திலிருந்து நான் வந்திருக்கேன், வீதியிலிருந்து வந்திருக்கேன், கிராமத்தில் வந்திருக்கேன், மனுஷன் பிறந்தா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படி சொல்லக்கூடிய எல்லாருமே சின்ன குறைந்த பட்ஜெட்டில் படம் எடுக்கிறார்கள். அந்த இடத்துல குறைந்த இடத்தில் அகத்தியர் மாதிரி எடுக்கிற சிறிய பட்ஜெட்டில் படம் எடுக்கிற அனைவர்களின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நீங்கள் தாங்க திரைப்பட உலகத்தை காப்பாற்றுகிறீங்க. அதனால தான் சொல்கிறோம், பெரிய ஸ்டார் நடிகர்களுக்கு திரைப்படங்கள் இருக்கிறது, தேட்டர்கள் இருக்கிறது. சிறிய முதலீட்டு படங்களுக்கு தனியாக ஒரு தேட்டர் கொடுங்க, 100 சீட்டு 150 சீட்டுன்னு சொல்லி 15 வருடமாக சங்கங்கள் போராடி கொண்டிருக்கின்றன. ஆனால் இது வரைக்கும் விடிவே இல்லை. இதை எங்கே சொல்லணும்? மைக்கு முன்னாடி தானே சொல்லி ஆகணும். அதை நான் முதலில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, மனுஷனை மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே, அவன் மாறுவதை போ அப்படின்னு சொன்ன பட்டுக்கோட்டாருடைய அந்த பாட்டை ஏஎல் ராஜா கடைசியில் ஒரு பாட்டு, என்ன ஜாதி என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய அந்த பேராண்மைகளை நினைவுபடுத்தி சொன்னது, உண்மையிலே நீ ஒரு தமிழ் மண்ணில் பிறந்த மிகப்பெரிய கலைஞன், உங்களுக்காகவே இந்த படம் ஓடணும். ரெண்டாவது, என்னுடைய நண்பன் செங்கதிரிவாணன், ஒரு கிராமிய மண்ணிலிருந்து வந்தக்கூடிய அந்த கவிஞன் செங்கதிரிவாணனுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் நீடூழி வாழ வேண்டும். ஒரு அப்புக்குட்டி
நீங்களாம் கேரளாவில் பிறந்திருக்கணும். இங்கே வந்து பிறந்துட்டு சும்மா சைடில் நடிக்க வச்சுட்டு இருக்காங்க. கதைகள் இருக்கிற இடத்துல கதாநாயகன் இருக்கிறான். கதைகள் தான் கதாநாயகன். அது மாதிரி பார்க்கும்போது அப்புக்குட்டி வந்து எங்களுடைய குருநாதரில் ஒருவரான சந்தான பாரதி அவர்கிட்ட கதை சொல்லி இந்த கதையை என்ன எடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அதுதான் சூரியனும் சூரியகாந்தியும். உங்களுக்கு தெரியும் சூரியனுடைய பவர் என்னென்னு. தமிழ்நாட்டில் சூரியனுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதோடு மறந்து போன அந்த சூரியகாந்தியும் சேர்த்து நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. திராவிட இயக்க சிந்தனை உள்ள தமிழ் உணர்வுள்ள எல்லோரும் இந்த படத்தை பார்ப்பார்கள். எனக்கு பெரிய ஆச்சரியம். இதுக்குள்ள ஒரு குருஜி இருக்கார், டெய்லி குருஜி பிரைவேட் லிமிடெட். ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா சிறு தெய்வங்கள் இருக்கு. ஒரு பெரிய கருத்து சொல்லக்கூடிய சின்ன சின்ன டீ கோட்னு சொல்லுவாங்க. நீங்கள் பெரிய படமாக இருந்தால் டீ கோட்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் பல்வேறுபட்ட சம்பவங்கள். ஒரு பெரிய படத்தில் இப்பெல்லாம் கஞ்சா விற்கணும், இல்லைன்னா வந்து கத்தி எடுத்து குத்தணும். அந்த குத்தத்தை இவ்வளவு சுகமாக குத்துறவங்கெல்லாம் ஹீரோவாக இருக்கான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சந்தான பாரதி சார் எதுக்கு தேவையில்லாமல் அந்த படம் எடுத்தார். குணான்னு ஒரு படம் எடுத்தார். அப்போ பேர் வாங்கணும். ஆனால் பணம் அல்லது யார் ஒரிஜினலுக்கு எப்பயுமே வேல்யூ கிடையாது. குணா வந்து ஒரிஜினல். அதை பார்த்து அந்த படத்தில் குணா கொகைலத்தை உழுந்தான். அண்ணாம்பாரு 100 கோடி படம் மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு. தமிழ்நாட்டில் ஒரிஜினலுக்கு எப்பயுமே வேல்யூ கிடையாது. ஆமாம், நான் அந்த படத்தில் பணியாற்றினேன். அவருடைய தம்பி RS சிவாஜியும் நானும் கமல் சாரும் சேர்ந்து தான் போயிட்டு குணா குகையை தேடி பிடிச்சி வந்தோம். அந்த குணா குகையில் நாங்கள் பார்த்து குணா படம் பார்த்தோம் எத்தனை பேர்னு தெரியாது. அந்த குணா குகையின் அதிசயங்களை நான் ஒரு யூடியூப்பில் பேசினேன். 1.5 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் தேட்டரில் வந்து கூட 100 நாள் தாண்டி ஓடி இருக்கும். என்னன்னா ஒரிஜினலுக்கு வேல்யூ கம்மி. ஆனால் அதை போல இருப்பவர்களுக்கு காலம் பெரிய இடத்தை கொடுக்கிறது. ஆனால் சில ஆண்டுகள் நகர்ந்து பார்த்தால் ஒரிஜினலை தேடி தேடி தேடுகிறது. அதுதான் சமாகம். இந்த ஒரிஜினலை, இந்த தொழில்நுட்ப கலைஞர்களை காலம் மறுபடியும் தேடும். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வரை காதல் எப்போதும் இருக்கும். துள்ளாத மனமும் துள்ளும் அற்புத படைப்பை தந்தவர் மனம் கொத்தி பறவையாய் ரசிகர்கள் மனம் கவர்ந்த இயக்குனர் எழில் அவர்களை பேச அழைக்கிறோம். இப்போது அவருக்கு தயாரிப்பாளர் மரியாதை செய்வார். அனைவருக்கும் என் மாலை வணக்கம். டைம் ஆகிட்டு இருக்கு. மேடையில் அதை சாக்கா வச்சு பேசுறதும் ரொம்ப கஷ்டம்தான். பட் இருந்தாலும் நிறைய பேச வேண்டியிருக்கு. சினிமாவை நேசிக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள்லாம் இங்கே ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. இந்த மேடையிலேயே ரொம்ப அற்புதமான ஒரு மேடையாக இருக்குது. பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஷூட்டிங் டென்ஷனில் நான் ஓடியாந்தா கூட இந்த மேடையில் வந்து உட்காந்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த உழைப்பு அவ்வளவும் வந்து இதோட இயக்குனரும் தயாரிப்பாளரும் AL ராஜா அவர்களுக்கு தான் சேரணும். ஏன்னா ஒரு ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு படுற கஷ்டங்களை நான் நேரில் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு படத்தோட வெற்றிக்காக அவருடைய போராட்டம் வந்து மிகப்பெரிய போராட்டம். இந்த படம் வந்து அவருக்காகவாது மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்க மங்களநாத குருக்கள் ஐயா அவரோட பையன் ஸ்ரீஹரி, அவர் என் படத்தில் தான் முதல்ல வந்தார், நடித்தார். இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. அப்புக்குட்டி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அப்புக்குட்டி சார் சொன்ன மாதிரி அவர் வந்து கேரளாவில் தான் பிறந்திருக்க வேண்டியவர். உண்மையிலே ஒரு அருமையான கலைஞன். என்னுடைய ஆரம்பகால படங்களில் அப்புக்குட்டி நடிச்சிருக்காரு. இப்போ சமீபத்தில் நடிக்காமல் போயிட்டார். கண்டிப்பாக அவரை நான் யூஸ் பண்ணிக்கோ. அவங்க கூட நடித்த ரேவதி அவர்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் நடித்த அத்தனை டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ராஜா அவர்களை பற்றி சொல்லும்போது இந்த படத்தை வந்து எத்தனை பேர்கிட்ட போட்டு காமிச்சாரு, எவ்வளோ பேரை இந்த ஃபங்க்ஷனுக்கு காமிச்சாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் டைமில் இவ்வளோ பேரை அரேஞ்ச் பண்ணி இந்த விழாவுக்கு அழைக்கிறதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அதை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மெட்டீரியலாக அவங்க கொடுக்குற வந்து ட்ரைலரும் சரி பாடலும் சரி ஒரு குவாலிட்டியாகவும் ரொம்ப அற்புதமாகவும் அவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த சின்ன ஒரு பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் ஒரு படம் வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய நான் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. வணிக பரப்புகளுக்கு மத்தியில் பக்குவமாக படக்குழுவினரை வாழ்த்தி பேச வந்திருக்கும் சந்திரசேகர் ஷெட்டி விவேக்ஸ் அவர்களை பேச அழைக்கிறோம். அவருக்கு இப்போது தயாரிப்பாளர் அவர்கள் மரியாதை செய்வார்கள்.
எல்லாருக்கும் நமஸ்காரம். இது ஸ்ரீஹரின்றது எனக்கு ஒரு இப்போ 5 வருஷமாக தான் தெரியும் பையன். அவருக்கு இருக்கிற கஷ்டம் என்னன்றது எனக்கு தெரியும். பேசி காது கேட்கறது இல்லை பாவம். ஆனாலும் வெரி இன்டெலிஜென்ட் பாய். அந்த இன்டெலிஜென்ட் பாய் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணுன்னாக்கா, படத்தில் ஆக்ட் பண்ணணுன்னாக்கா கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும். ஆனால் இவர் எப்படி பண்ணுவாருன்றது எனக்கு தெரில. இங்கே உக்காந்து நான் பார்க்கும்போது இவர் சாதாரணமாக ஸ்ரீஹரி கிடையாது, மகா ஸ்ரீஹரின்னு சொல்லலாம். இவரை நல்லபடியாக இந்த மாதிரி புதுசாக வரவங்களை இந்த இண்டஸ்ட்ரியில் நல்லபடியாக கொண்டாந்து ஒரு பெரிய ஆக்டராக கொண்டாடுறதுக்கு இது பண்ணுற சாரு ரொம்ப எஃபெக்ட் எடுத்து பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக இவருக்கு எப்படி நன்றி சொல்லணுன்றது நம்ம மூலிமா தெரியாது. இந்த படம் நல்ல வெற்றி வரணுன்னாக்கா இங்கே இருக்கிற ப்ரெஸ் பீப்புள் கிட்ட கண்ட்ரோல் இருக்குது. அந்த ப்ரெஸ் பீப்புள்கிட்ட எப்படி இந்த கம்யூனிகேஷன் ஜனங்களுக்கு ரீச் ஆகணுன்றது அது உங்கள் கையில் இருக்குது. இது நல்லபடியாக ஒரு நல்ல படமாக வரணும். எல்லா யங்ஸ்டர்ஸ் இருக்கிற ஆக்டிங் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க ஃபியூச்சர் நல்லபடியாக வரணுன்றதுனால நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கின்னு எல்லாரையும் நான் நமஸ்காரம் பண்ணுறேன். உங்கள் வாழ்த்துக்கு நன்றி சார். அடுத்து நாம் வந்த பின் சலசலப்பு மேடைக்கு மேடை புது கான்செப்ட் கலவரம் செய்யும் கூல் சுரேஷ் அவர்களை 1 நிமிடம் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிஷம் தான் பேச சொல்லியிருக்காங்க. டைம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ கோவிந்தராஜ் சார் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர் தயவு செஞ்சு நீங்களாம் கை தட்டிடுங்க. நன்றி நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். இயக்குனரும் நடிகரும் தயாரிப்பாளருமான ஏஎல் ராஜா சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு கலக்கலாக இருக்கார், கை கொடுங்க சார். மிஸ்கின் சார் மாதிரி நீங்களும் பெரிய அளவில் வரணும், வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் ஸ்ரீஹரி, அவரை பார்க்கும்போது பருத்தி வீரன் படத்தில் கார்த்திக் சாரை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஏலே ஏலே அப்படி ஆள் இப்போ நல்லா செகப்பாக இருப்பார். ஆனால் அந்த சாங்கு ஃபைட்டெல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி நல்லா தாடியெல்லாம் வளர்த்துட்டு நல்லா அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மங்களநாதன் குருக்கள் ஐயா இங்கே இருக்கீங்களா? வெளில நீ இப்போ எதுக்கு வெளியிலே நின்றுட்டுருக்காரு? இருக்காரா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இவர் மந்திரம் தான் ஓதுவாருன்னு பார்த்தா இதில் வேஷ்டியை மடித்து கட்டிட்டு மாணிக் பாஷா மாதிரி அப்படி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏன்னா ஐயா தான் எல்லா சினிமா பூஜையிலையும் மந்திரத்தை போட்டு வாழ்த்துக்களோடு ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் எல்லாரையும் வாழ்த்துறீங்க, உங்களை வாழ்த்துறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. நன்றி நன்றி. அப்புறம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படம்னு சொல்கிறேன் இல்லையா, இப்போ உங்களுக்கே டவுட்டாக இருக்கும் இது எந்த படமாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கே ஒரு சின்ன ஒரு போட்டி ஒன்று வைக்கிறேன். அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அது என்னன்றதை அப்புறம் சொல்கிறேன். இந்த படத்தோட பேர் யாரோ வேணும்னே தான் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா டேய், நான் கூட்டிக்கின்னு வந்த ஆளுங்க கைத்தட்டல கொஞ்சமாக தட்டுங்கன்னாக்க நீங்கள் அதிகமாக தட்டி அவங்களுக்கு சுகர் ஏறி போய் ப்ரெஷர் ஏறி போய் சுவிட்சே ஆஃப் பண்ணிட்டாங்க போல. இந்த படம்
இது என்ன படம் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு. அது என்ன பரிசுன்றதை சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள், அவருக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு. சிவகுமார், நடிகர் சிவகுமார் சாரோட பையன், அவரோட பேருக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் உண்டு. சுதந்திரம் வாங்கி தந்த தாத்தா அவர்களுக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு. யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவர்களுக்கு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கனாக்கா, இந்த படத்தோட பேர் கரெக்டாக சொன்னீங்கன்னாக்கா, கோயம்புத்தூரில் நம்ம ஆர்வி உதயகுமார் சார் உங்களுக்கு ஃப்ரீயாக டிக்கெட் எடுத்து தருவார். அதே மாதிரி இப்போ சிவகங்கை நாட்டரசங்கோட்டை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு பேரரசார் டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ திருவாரூர் சைடில் உள்ள ரசிகர்கள் யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு எழில் சார் அவர்கள் டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. ரொம்ப நன்றிடா. அதே மாதிரி எல்லா ஊர்லேயும் சொல்கிறீங்களா, சென்னைக்கு இல்லையா அப்படின்னு கேட்கலாம். சென்னையில் கண்டிப்பாக ஒருத்தர் டிக்கெட் எடுத்து தருவார். அது யாருன்னா யார்? இல்லை, மன்சூர் அலிகான் அண்ணன். மன்சூர் அலிகான் அண்ணன் அவர்கள் இந்த படத்தை வந்து யார் கரெக்டான பேர் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு, இங்கே சென்னையில் உள்ளவங்களுக்கு டிக்கெட் எடுத்து தருவார். ஏண்டா நீ இவ்வளோ பேசிய, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்கள் கூட சேர்ந்து நான் படம் பார்ப்பேன். என் கூட சேர்ந்து இங்கே இருக்கிறவங்க 350 பேர் வந்து படம் பார்ப்பாங்க. நல்லா கை தட்டுவாங்க, உங்களை ரசிப்பாங்க. சரிங்களா? அப்புறம் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஆர்வி உதயகுமார் சார் அவர்கள் சொன்னாங்க, நான் இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப நன்றி சார். பெரியவங்களாம் வாழ்த்துறது எனக்கு இன்னமும் அடுத்தடுத்து நான் எதனா ஒன்று பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்றது தோணுது. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி சார். இவ்வளோ பெரிய மேடையில் இவ்வளோ பெரியவங்க, இவ்வளோ ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய வாழ்த்து கிடச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். மிக்க நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இதை காட்டிடாதீங்கப்பா, நீங்களே போட்டு கொடுத்துருவீங்க. இதை பார்க்கட்டும். நன்றி நன்றி நன்றி. வெந்து தணிந்தது காடு. இந்த படத்துக்கு வணக்கத்தை போடு. நன்றி நன்றி. இவரு கொடுத்துருவாரு, அவரு கொடுத்துருவாரு சொல்லி கடைசியில் அவர் என்ன கொடுத்தாருன்னு தெரியலையே. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சிறிய படம், பெரிய படம், புதுமுகம், அறிந்த முகம் என்று எதுவும் பாராமல் தன்னை அழைப்பவர்களுக்கு அனுபவத்தை பரிசாக கொடுக்கும் இயக்குனர் பேரரசு அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி உரை தேவையில்லை. அதை ஆர்வி உதயகுமார் அவர்களே செஞ்சு முடிச்சிட்டாரு. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாரு. அதில் இந்த குழு வந்து அந்த பகுதியை விட்டுருங்க. அப்படியே ராசி அழகப்பன் அண்ணன் வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவரோட மனசாட்சி. இந்த தமிழ்நாட்டில் சூரியன் பவர் அப்படிங்கிறவங்க எடுத்து சொல்லிட்டாரு. தமிழ்நாடு சூரியன் பவர் அப்படி, சூரியன் பவர் அப்படி. ஏன்னா கமலஹாசன் மனசாட்சி அப்படி தான் பேச முடியும். மங்களநாதன் குருக்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு, நானும் உதயகுமார் அவர்கள்லாம் அதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். மங்களநாதன் குருக்கள் அவர்கள் இதுவரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 படத்துக்கு பூஜை போட்டிருப்பார். ஒவ்வொரு பட பூஜையிலையும் அந்த படம் வெற்றி அடைய வேண்டும், அந்த பட இயக்குனர் வெற்றி அடைய வேண்டும், அந்த படம் குடிசிற்கு லாபம் வர வேண்டும் என்று அத்தனை படங்களுக்கும் மனப்பூர்வமாக சாமியை வேண்டி பூஜை போகிறவர். இன்னைக்கு அவர் பையன் இந்த படத்தில் ஒரு கதாநாயகனா நடிச்சிருக்கிறார். அப்போ அவரோட இத்தனை இயக்குநர்களை வாழ்த்தணும், இத்தனை ஹீரோக்களை வாழ்த்தணும், இத்தனை கதாநாயகிகளை வாழ்த்தணும். இன்னைக்கு நம்ம பையனை வாழ்த்துறதுக்கு ஆள் வர வேண்டும் என்று அந்த எண்ணம், அந்த எண்ணத்துக்கு தான் இத்தனை கூட்டம், இத்தனை ஒரு விஐபிகள்.
அவரோட பையன் ஸ்ரீஹரி அவர் வந்து அறிமுகப்படுத்தி சில வார்த்தை பேசணும்னு சொன்னார். அவர் பேசுனது மழலை. ஓகேயா, மழலை. இவரை ஹீரோவாக வச்சு படம் எடுக்கிற அந்த நல்ல எண்ணம், உயர்ந்த உள்ளம் எல்லா இயக்குனருக்கும் வந்திருக்கிறாரு. அது ரிஸ்க்கு சரியாக வருமா அவர் பயப்படுவாங்க. ஆனால் ஒரு நல்ல எண்ணம் உள்ளனால தான் ஏஎல் ராஜா அவர் வந்து அவரை கதாநாயகனாக ஆக்கியிருக்கிறாரு. அவருக்கு பேச்சு வரணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை, நம்ம பேசணும் அவசியம் இல்லை, மக்கள் நம்மளை பற்றி பேசணும். அதாவது ஸ்ரீஹரி அவர்கள் அவர் பேசுகிறாரு இல்லையோ, மக்கள் அவரை பற்றி பேசணும். அந்த காலம் வரும், அதுக்கான வெற்றி அந்த படம் தரும். 80களில் சுதா சந்திரன் அப்படின்னு ஒரு கதாநாயகி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஒரு விபத்தில் ஒரு கால் போயிடுச்சு, கால் இல்லை போயிடுச்சு. அவங்க அதுக்கப்புறம் கட்டக்கால் வச்சு வாழ்ந்தாங்க. ஆமாம், அவருடைய முதல் படம் மயூரி. ஒரு கால் இல்லை, ஆனால் அந்த படத்தில் அவங்க பரதநாட்டிய கேரக்டர், பரதநாட்டிய நடிப்பாங்க. அப்போ ஒரு கால் இல்லாத ஒரு கதாநாயகியை பரதநாட்டியம் ஆட வச்சு ஒரு இயக்குனர் இயக்கியிருக்காருன்னா எவ்வளோ கட்சி, எவ்வளோ துணிச்சல், எவ்வளோ நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஏஎல் ராஜாவுக்கு இருக்குப்பா. இங்கே நான் சரி, இங்கே வந்து ஊனம் வரசனம், ஊனம்ங்கிறது எவனுக்கு மனசு சரியில்லையோ, எவனுக்கு மனசில் குறைபாடு இருக்கோ அவன்தான் ஊனமான மனிதன். மனசில் நல்ல மனசு உள்ளவன், எந்த கால் இருக்கோ கையில் இருக்கோ இருக்கோ, நல்ல மனசு இருந்தால் அவன் நிறைவான மனிதன். இவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஏஎல் ராஜோட துணிச்சலை நான் பாராட்டேன். அப்புறம் இந்த படத்தில் ராசியால் சொன்னார், திராவிட சித்தாந்தம் கிட்ட இருக்குது, அதனால் இந்த பாட்டெலாம் ஜாதி பாட்டெலாம் போட்டிருக்காரு அப்படின்னா. அவர் திராவிட சித்தாந்தம்னு இல்லை, மனித சித்தாந்தம் இருக்குது. திராவிட சித்தாந்தம் இருந்தால் ஒரு குருக்களோட பையனெல்லாம் ஹீரோ ஆக்க மாட்டார். ஒரு குருக்களோட ஒரு குருக்களோட பையனை ஹீரோ ஆக்கியிருக்காருன்னா அது மனித சித்தாந்தம், அது நம்பிக்கை சித்தாந்தம், அது சமதர்மம், அது சமூக நீதி. இதுக்கும் மற்றதுக்கும் சம்மந்தம் இல்லை. வாழ்த்துக்கள். ஆதித்யகுமார் அவர்கள் வந்து கரெக்டாக ஏஎல் ராஜா பாராட்டினார். நம்ம படங்களில் வந்து நம்ம சமூக அக்கறை காட்டணும், நம்ம படங்களை வந்து சமூக நீதியை சொல்லணும், நம்ம திரைப்படங்கள் வாயிலாக சமதர்மத்தை சொல்லணும், நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும். அவன்தான் உண்மையான கலைஞன், சமூகத்து மீது அக்கறை உள்ள கலைஞன். படம் ஓடினா போதும், இப்படி ஒரு பண்ணி எடுத்துப்பட்டு ஒரு பாட்டு கிட்டு வச்சு படம் ஹிட்டான போதும், வசூல் வந்தால் போதும்னா அது வந்து கலைஞன், அது வியாபாரி. நல்ல கலைஞன்னா நல்ல விஷயங்கள் சொல்லணும். ஆனால் அந்த ஜாதி கேட்குறான் பாடல் ஒவ்வொரு வரிகளும் சூப்பர். அது ஒரு வரி மனுஷனை மதிக்கணும், ஜாதியை தூக்கி போட்டு மிதிக்கணும். ஒரு எளிமையான வரி, ஆனால் ஜாதியை தூக்கி போட்டு மிதிக்கணுங்கிறதுல அந்த ஒரு அழுத்தம், அந்த ஒரு கோபம் எல்லாம் அந்த வரிகள் இருந்துச்சு. இன்னைக்கு ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா ஒரு அறிக்கை கொண்டு வராங்க, ஜாதி ஒழிக்கிறதுக்கு, இந்து மதி அழிக்கிறதுக்கு. ஜாதியில் படத்து ரொம்ப தான். இன்னொரு படத்தில் பெரியார்லாம் கட்டினார், நல்ல விஷயம். கலைஞரை கட்டினார், எம்ஜிஆரை கட்டினார். ஆனால் ஒரு பெரியாரோட தாக்கம் அவர்கிட்ட இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியாது. நம்ம நாட்டில் என்ன பண்ணுறோம், பெரியார் மாதிரி ஒரு சமூக சீர்திருத்த ஆள் இல்லை. சமூக சீர்திருத்தம், ஒரு பகுத்தறிவாளன், மூட நம்பிக்கை எதிரானவர் பெரியார். ஆனால் இன்னைக்கு காலம் இன்னைக்கு என்ன சொல்கிறோம், பெரியார் வந்து எல்லாத்தையும் தூக்கிவிட்டு அவர் நாத்திகன் ஆக்கிட்டோம். அவர் சாமி இல்லைன்னு சொல்கிறவர், அவ்வளோதான். பெரியார்னா அவர் சாமி இல்லைன்னு சொல்கிறவர், கடவுளை கும்புற முட்டாள்னு சொல்கிறவர், அவர் இந்து மதத்துக்கு எதிரானவர்,
எது உங்கள் சுயநலத்துக்கும் உங்கள் கொள்கைக்கும் உங்கள் கோட்பாட்டுக்கும் ஏன் பெரியார் இங்கே அடக்கிட்டாங்க? பெரியார் ஒரு சமூகத்தில் மிகச்சிறந்த ஒரு சீர்திருத்தவாதி, பெண்ணடிமைக்கு எதிரானவர், ஜாதி வேணாம் வேணாம்னு சொன்னவர், ஜாதியை டோட்டலாக அடிக்கணும் குரல் கொடுத்தவர், அதுக்காக வாழ்ந்தவர். ஒரே ஒரு கேள்விதான், பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதி அமைப்பு இருந்ததா? பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதி சங்கம் இருந்ததா? பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதி கட்சி இருந்ததா? பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதிக்கு ஒரு தலைவன் இருந்தானா? அப்போ பெரியார் ஜாதியை ஒழிச்சிட்டாரு சொல்லிட்டு நீங்கள் ஜாதி வளர்த்துட்டிய. ஜாதி அமைப்பு ஒரு பக்கம், ஜாதி சங்கம் ஒரு பக்கம், ஜாதி கட்சி ஒரு பக்கம், ஒரு ஜாதிக்கு ஒரு தலைவர் ஒரு பக்கம். ஜாதி இல்லைன்னு சொன்ன பெரியாரை ஒவ்வொரு ஜாதிக்காரனும் தான் அரசியல் லாபத்துக்காக போஸ்ட்டில் போட்டாலே அது பெரியார் பண்ணுற துரோகம். தயவு செய்து பெரியாரை உங்கள் ஜாதிக்கு உங்கள் கோட்பாடுக்கு அடக்காதீங்க. அவர் பறந்து விரிந்த பகுத்தறிவாளன். அவர் நாத்திகன், பெரியார் நாத்திகன், பெரியார் சாமி இல்லை. அவர் மூட நம்பிக்கைக்கு எதிரான இருக்கார் தவிர அவர் பக்திக்கு எதிரானவர் அல்ல. மூட நம்பிக்கை வேற, பக்தி வேற. மூட நம்பிக்கையில் நம்ம மாட்டுக்கலாம், சாமி மாற்ற முடியாது, சாமி அழிக்க முடியாது. நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம வழிபாட்டு முறைகளில் சரி இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கும் ஒத்துக்கிறோம். இன்னைக்கு சில வழிபாடுகளில் மூட நம்பிக்கைகள் இருக்கு, அதைத்தான் ஒழிக்கணும் தவிர ஜாதியெல்லாம் சாமி ஒழிக்க முடியாது. ஜாதி நம்ம மாணவர்களுக்கு ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரோம். இப்போ திடீர்னு நீதிபதி சந்துரு அவர்களா ஸ்கூலில் ஆசிரியர் ஜாதி பார்த்து கொடுங்கிறார். மாணவர்களுக்கே ஜாதி வேணாங்கிறான், நீ ஜாதி பார்த்து ஆசிரியரில் அந்தந்த பகுதியில் ஜாதி பார்த்து ஆசிரியரில் போடுனா என்னங்குது? அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஆசிரியர்கிட்டையும் சேரும்போது அவரும் ஜாதி சான்று வாங்குங்க, நாடு நாசமாக போகும். மாணவர்கள்ட்ட ஜாதி சான்று வாங்குறதே கேடு. ஓகே, அது சில விஷயங்களுக்காக வாங்குறாங்க. இப்போ ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தான், ஒவ்வொரு ஸ்கூல்லையும் யார் எந்த பசங்க சேர்ந்தாலும் எந்த மாணவர்கள் சேர்ந்தாலும் அந்த விண்ணப்பத்தில் ஜாதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, மதம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ பொதுவான விண்ணப்பம் பேர், அப்பா, முகவரி, எந்த நாடு, மதம், ஜாதி இதெல்லாம் வருது. தசி ஜாதியை தூக்குங்கிறேன், ஜாதி சென்ற ஜாதியை தூக்குங்க. யாருக்கு ஜாதி தேவைப்படுதோ, யாருக்கு ஜாதியை வைத்து சலுகைகள் தேவைப்படுதோ அவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதி சான்றிதழ் கொடுத்து நீங்கள் சலுகை வாங்கிக்கிறீங்க. முடிச்சல. நான் எனக்கு என் பிள்ளைங்க ஜாதி தேவைன்னா நான் விண்ணப்பத்தில் பூர்த்தி பண்ண மாட்டேன். அப்போ எவன் ஜாதி ஒழிக்க நினைக்கிறானோ அவனுக்கு அதில் அந்த ஜாதி சான்றிதழில் அந்த விண்ணப்பத்தில் ஜாதி பெற நிரப்பாதீங்க. யாருக்கு ஜாதி, இப்போ ஜாதி அடிப்படையில் சலுகைகள் பெறுவது குற்றம் இல்லை, அது ஒரு இது இல்லை, பொருளாதார ரீதியாக இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்போது யாருக்கு தேவையோ அவங்க தனியாக ஜாதி சான்று கொடுத்து அந்த சலுகைகளை பெற்றுக்கொள்ளட்டும். இலவச புக்கா பெற்றுக்கொள்ளட்டும், இலவச சீருடையா பெற்றுக்கொள்ளட்டும், தப்பே இல்லை. எல்லார்ட்டையும் ஜாதி கேட்காதீங்க. யாருக்கு ஜாதியோ அவங்க ஜாதி ஃபில்லப் பண்ணிக்கட்டும். ஜாதி கொஞ்சம் குறை இருக்க ஒரு வழியாக இருக்கும். நீ இப்போ இந்த ஆசிரியர்கிட்டையும் ஜாதியும் கேட்டால் எங்கேயும் முடியும்? இப்போ மாணவர்கிட்டையும் ஜாதியை கேட்குறது, ஆசிரியர்கிட்டையும் ஜாதியை கேட்குறது. அப்போ இது மாதிரி எத்தனை படம் வந்தாலும் எப்படிங்க ஜாதி ஒழிக்க முடியும்? திரைப்படத்துறை தான் ஆரம்ப காலத்திலிருந்தே ஜாதி ஒழிப்புக்கு குரல் கொடுக்குது. அரசியல் இல்லை, அரசியல் ஜாதி வளர்க்குது, ஓட்டுக்காக ஜாதி வளர்க்குது, ஓட்டுக்காக ஜாதி மக்கள் பிரிக்குது. எந்த பகுதியில் எந்த ஜாதி அதிகமாக இருக்கணும் அங்கே அவனுக்கு சீட்டு கொடுக்குறது. எப்படி ஜாதி ஒழியும்? நந்தனார்லேருந்து எத்தனையோ படங்கள் இன்று வரைக்கும் ஜாதிக்கு எதிராக இங்கே தமிழ் திரையுலகில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஜாதிக்கு எதிரான படம். தமிழ்நாட்டில் ஜாதிக்கு எதிரான எத்தனையோ படங்கள் வந்த வரிசையில் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஒரு ஜாதிக்கு எதிரான படம். இப்போ ஒரு நாட்டில் ஒரு பெரிய ஒரு வெக்கக்கடை என்ன சொன்னால், யார் ஜாதி வேணாங்கிறானோ அவனை ஜாதி வெறியன்றானுங்க.
எவன் ஜாதி இருக்குங்கிறானோ அவனை சமூக நீதிங்கிறானுங்க. எக்கி ஜாதி எப்படி பேச முடியும்? இந்த அன்னைக்கு ஏஎல் ராஜா ஜாதி வேணாங்கிறாரு, ஜாதியை தூக்கி போட்டு மிதிங்கிறாரு. இவர் வந்து என்னென்னா ஜாதி வெறியன், ஏன் ஜாதி தான் ஒசத்தி, ஏன் ஜாதி தான் அப்படின்னு ஜாதியை பேசுகிறவங்க ஜாதி வெறியர்கள். முதல்ல சினிமாக்காரர்களுக்குள்ள ஒரு உணர்வு அரசியல்வாதிக்கு வந்தாலே ஜாதி ஒழியும். யாருங்க வேஷமெல்லாம் போடாதீங்க, எங்களுக்குள்ள உணர்வு. வேதம் புதிது வரலையா? பாலு தேவர் அப்படிம்பாரு சத்யராஜ். இந்த பையன் கேட்பான், பாலுங்கிறது உங்கள் பேர், தேவருங்கிறது நீங்கள் வாங்கின பட்டமா? ஒரு அறை. அதை விட என்ன சொல்ல முடியும் ஒரு கலைஞன்? இதுவே எத்தனையோ விஷயங்கள் உண்டான முடியும். தம்பியில் பார்த்து சொல்லலையா? ஜெமினி கணேசன் வந்து ஒரு கர்நாடக பாடகர். அவர் ஒரு சமூகத்தை, அதாவது வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். அவர் பையன் கமலஹாசன் எங்கேயோ சேருவார், தாழ்த்தப்பட்ட மக்களோட போய் சேர்ந்துருவார். இதனாலேயே அப்போ வெளியே போட்டுருவாப்ல. கருத்து எல்லா பேரும் சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காரு, பாரதி சொல்லியிருக்காரு. கே பாக்கியராஜ் அவர்கள் எத்தனையோ அவர் வந்து முந்தான முடிச்சு தூரல் நூச்சு எத்தனையோ படங்கள் குடும்ப பங்கன கதை எடுத்திருக்காரு. ஆனால் இது நம்மால் இன்னொரு படங்க, ஒரு முடிவெற்ற பையன், அதான் பாக்கியராஜ், ஒரு பிராமண பொண்ணை காதலிப்பார். கடைசியாக அந்த பிராமண பொண்ணோட அப்பாவே ஜாதியில் தூக்கி போட வைப்பார். அதாங்க சமூக நீதி. அது ஜாதி தூக்கி போடுறது. இப்படி எத்தனையோ படங்கள் ஜாதிக்கு எதிராக ஜாதி தூக்கி போடுற படம் எத்தனையோ வந்திருக்கு. இப்போ சொல்கிறது சினிமாக்காரனுக்கு உள்ள அந்த ஜாதி வெறுப்பு, ஜாதி ஒழிக்கணுங்கிற நினைப்பு ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் வந்தாலே ஜாதி ஒழியும். இந்த சூரியனும் சூரியகாந்தியும் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இயக்குனர் பெரிய ஒரு வெற்றிப்பட இயக்குனராக உருவாக வேண்டும். இது நடித்த விக்ரம் கதாநாயகன், ஸ்ரீஹரி, அப்புக்குட்டி, மியூசிக் டைரக்டர் ரவி பிரியன், அனைவரும் நடிகரும் சரி டெக்னீஷியனும் சரி இந்த படத்தின் பிறகு வெற்றிப்பட நடிகர்களாக, வெற்றிப்பட தொழில்நுட்ப கலைஞராக வளர வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சீசன் தொடங்கி மகாராஜா வரை இவர் எடுத்த படங்களை விட நடித்த படங்கள் அதிகம். சூரியனும் சூரியகாந்தியும் படக்குழுவை வாழ்த்த வந்திருக்கும் நடிகர் இயக்குனர் சரவண சுப்பையா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ராஜா சார் வந்து ஏற்கனவே 2 படம் நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. இது படம் பார்த்தோம், நம்ம ஃபுட்டேஜஸ் பார்த்தோம். இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அண்டு என்ன பேசணுங்கிறத வந்து ஆர் உதயகுமார் அண்ணா வந்து எங்கள் என்டையர் டீம் சார்பாக நிறைய பேசிட்டாரு. ஸோ ஸ்ரீஹரி, உங்களுக்கு என்னுடைய ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங். சர்வமங்கலம் அங்கல்லே சிலே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. உன் கூட அவர் இருப்பார், கவலைப்படாத. அம்பாள் அருள் உனக்கு எப்பயும் உண்டு. இன்னொரு கதாநாயகி, உதவி இயக்குனர்கள், டான்ஸ் மாஸ்டர் மற்றும் இதில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர், முக்கியமாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். அடுத்த இயக்குனர் கதிர் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வணக்கம். என் குடும்ப உறவுகளுக்கு முதல் வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்குமே வணக்கம். அப்புறம் ஏஎல் ராஜா அவரை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். என்னுடைய நண்பர். அவருடைய முதல் படத்திலிருந்து, அதாவது பார்த்திபன் சார் தேவயானி பண்ண காலகட்டத்திலேருந்து என்னுடைய நண்பர். அப்புறம் தீக்குச்சி பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ பண்ணியிருக்காரு நிறையா. நாங்கள் இடையில எங்கெங்கெல்லாம் சந்திப்போமோ அப்போ 2 பேரும் பேசிக்கிற ஒரே விஷயம், நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்றதான். என் மேலே அவர் நம்பிக்கை கொண்டவர், அவர் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை கொண்டவன். என்னுடைய நண்பர். இந்த படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து என்கிட்ட எல்லா விஷயம் சொல்லிட்டு வர்றாரு. என் கதையை சொல்லலை, அதை விட்டுருவேன். ஏன்னா நிறைய நட்பால் நிறையா பேசிக்கிறோம். அவர் இந்த படத்தை தயாரிப்பாளராக, நடிகனாக மாறியிருக்காரு. அது பெரிய சந்தோஷம். அவர் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்து எங்களுடைய மரியாதைக்குரிய குரு, அதாவது பூஜை செய்யக்கூடிய மங்கள ஐயர். பொதுவாக வந்து நாங்கள் வந்து கோயிலில் போனால் கூட ஐயர் சாமி கொடுத்தா எங்களை வாழ்த்துவார். இங்கே வந்து அவரை நாங்கள் அவர் பையனை வாழ்த்தக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம். அது ரொம்ப சந்தோஷம்.
அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா அண்ணன் எங்களுடைய செயலாளர் ரொம்ப பேசினார்னா அது என்னன்னா அதுதான் ஒரு படம் பேச வைக்குது. ஒரு படம் பேச வைக்குது. அவர் ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லிட்டார். ஒரு ஜாதியம் இங்கே வந்து சினிமா மட்டும்தான், சினிமாவில் இருக்கிற கலைஞர் மட்டும்தான் சாதியத்தை ஏற்று குரல் கொடுத்துட்டே இருக்கோம் முடிந்த வரைக்கும். அதாவது எப்படின்னா மரத்தை வேரோட வெட்டணும் தான் நினைக்கிறோம், முடிந்த வரைக்கும் கிளைகளை ஊற்றுக்கிட்டு இருக்கோம். சில பேர் இலைகளை ஊற்றுக்கிட்டு இருக்கோம். அதில் என் நண்பன் ஒரு கிளையை வச்சிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய படமாக வரும். ஏன்னா அதுக்கான விதை இங்கே வந்து பேசுனது தெரிஞ்சது எல்லாருமே. அடுத்து நம்ம மரியாதைக்குரிய மஞ்சுராணி அண்ணன் வந்து பெருசாக பேசுவார். அதனால் நான் வந்து இந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக அதற்கான ஒரு நல்ல விமர்சனங்களை, நல்ல செய்திகளை ஊடக நண்பர்கள் சொல்லணும், தேட்டர் கிடைக்கணும், பெரிய படமாக வரணும், பெரிய பேசணும். இந்த படம் பேசப்படணும், அதான் முக்கியம். ஏன்னா எப்பயுமே ஜாதிய படங்கள் நிறைய பேசப்பட்டிருக்கு. அது மாதிரி இந்த படமும் மிகப்பெரிய பேசப்படுன்ற நம்பிக்கை இந்த மேடையிலே எனக்கு தெரியுது. ஏன்னா அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான படமாக இது இருக்கும். சூரியனும் சூரியகாந்தியும் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. சூரியனும் சூரியகாந்தியும் சந்தான பாரதி அவர்கள் வெளியிட மன்சூர் அலிகான் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக் கொள்வார்கள். பன்னீர் புஷ்பங்களாய் தொடங்கிய படைப்புகள் மனம் வீசி மகிழ்ந்தன தமிழ் சினிமாவில். 90களில் பேசப்பட்ட குணா 2024 மஞ்சுமேல் பாய்ஸ் வரை நின்று பேசுகிறது. நடிப்பாலும் பேச்சாலும் மக்கள் மனம் கவர்ந்தவர். கமல் பாசறையில் நட்பு பாராட்டிய நடிகர் இயக்குனர் சந்தான பாரதி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். சார் அடுத்து நீங்க தான். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா என்னுடைய சிஷ்யன் இவ்வளோ தூரம் ஒரு நட்பு வட்டத்தை பெரியாக்கி ஒரு நல்ல படத்தை கொடுத்து எல்லாராலையும் பாராட்டப்படும்போது பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் என்னத்தை பேச முடியும் சொல்லுங்கள். ஸ்ரீஹரி அந்த பையன் நிஜமாகவே வந்து ரொம்ப நல்ல பையங்க, ரொம்ப நல்ல பையன். ஏன்னா எங்களோட சீன்ஸ்லாம் நடிக்கும் போது கொஞ்சம் முதல்ல டென்ஷன் ஆனார். நான் சொன்னேன் டென்ஷன் ஆகுதப்பா, இது என்ன புரிஞ்சுக்கோ, இது எதுக்கு செல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கு பண்ணின்னு அதே மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமாக ஆக்ட் பண்ணான் அந்த சீன்ஸ் எல்லாம். அதே மாதிரி அப்புக்குட்டியும் முதல்ல என் கூட நடிக்கும்போது சார் நான் எதுக்காக பயப்படுறீங்க சார் அப்புக்குட்டி, நான் வந்து உங்க கூட நடிக்க வந்துடுங்க அவ்வளோதான். நான் என்ன சொல்லணும் அதுக்கு நீங்கள் கவுண்டர் அடிக்க, உங்களுக்கு கவுண்டர் அடித்தா நான் கவுண்டர் அடிப்பேன் அவ்வளோதானே தவிர நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருங்கன்னு சொல்லி அவரை அந்த மாதிரி தான் அப்புக்குட்டி பண்ண. அவரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணார். பொதுவாக இந்த படத்தில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் புதுமுகங்கள் தான். என்னையும் அப்புக்குட்டி தவிர மற்ற எல்லாருமே புதுமுகம் தான், இன்க்ளூடிங் ராஜா. நீயா யாரு நீங்களும் இருக்கீங்களா? ஓ சாரி, எனக்கு இவங்களாம் நடிச்சிருக்காங்கன்னு. இவங்க எல்லாருமே புதுமுகம் தான். செந்தில்நாத் ஏற்கனவே
ரொம்ப பழைய நடிகர் அவர், பழம்பெரும் நடிகர் அவர், அதனால் அவர் நம்ம சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே இந்த படத்துக்காக இது ஒரு வித்தியாசமான படம் தெரிஞ்சுதான் எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்கோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சால் நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா என்னுடைய சிஷ்யப்பள்ளை ஏற்கனவே 2 படம் எடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேயும் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டாடுற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. இது இன்னும் மிகப்பெரிய வெற்றி பெற்று எல்லாருக்குமே ஒரு நல்ல பேரை கொண்டாந்து தரணும். அதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து நாம் பேச அழைப்பது 35 வருட திரைப்பயணத்தில் சினிமாவின் அத்தனை துறைகளிலும் கிடைத்த கதாபாத்திரத்திலும் ரசிகர்களிடம் அதகலப்படுத்தியவர், அரசியல் களம் கண்டவர், அடுக்கடுக்கான சோதனைகளை சந்தித்தவர், அசராது வந்து நின்றவர் திரு மன்சூர் அலிகான் அவர்களை பேச அழைக்கிறோம். ஒரு முக்கியமான நபரை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். திருவாளர் அசோக் திண்டிவனத்திலேருந்து வந்திருக்காருல்ல அவர். ஏன்னா ஏன் அவர் முக்கியமான நபர் சொல்கிறேன்னா, சினிமாவுக்கு அவருக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. அவர் ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேன். அவருக்கு சினிமா வெறியில் எங்கள் கூட நின்று எல்லா வேலையும் காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சாருன்னா நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எல்லா சினிமா வேலையும் இழுத்து போட்டு எங்களுக்காக செஞ்சார். அவர் வீட்டில் தான் என்னையும் தங்க வச்சு என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு எனக்கு நன்றிகள். எனது உயிரினும் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்கள், தாளிகையாளர்களே, இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்திற்கும் இசை வெளியீட்டு விழாவிற்கும் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே, முன்னால் அமைந்திருக்கும் மாதரசிகளே, இயக்குனர் செந்தில்நாதன், ராசி அழகப்பன் மற்றும் இயக்குனர் பேரரசு அவர்களே, ராஜசிம்மன் நடிகர், மஸ்தான் பள்ளியூர் சரோஜா மாஸ்டர்கிட்ட நானும் டான்ஸராக இருக்கையில் ஆயிரக்கணக்கான பாட்டு ஆடியிருக்காப்புல. அவர் பிடிக்க முடியாது, அவ்வளோ கடின உழைப்பாளி. டான்ஸ் மாஸ்டர் மஸ்தான், சந்தான பாரதி அவர்களே, அப்புக்குட்டி அவர்களே, தொகுப்பாளனி அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, இயக்குனர் ஏஎல் ராஜா அவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். சூரியனும் சூரியகாந்தியும், சூரியன் இங்கே 40 வந்துருச்சு, அங்கே காந்தி தான் வரலை. சூரியகாந்தி, அதாவது ராகுல் காந்தி வரல. இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை. ஏன் வரலை? இப்போ நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதோடு சம்மந்தப்பட்டதுனால சொல்கிறேன். காடாக கத்தினேன், கரடியாக கத்தினேன், எப்பா இது 38 39 நான் மொத்தமாக இந்த இந்தியா டீம் தான் ஜெயிக்கும். ஆனால் நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தின்னு. அந்த டீமில் யாருமே சொல்லலை. மம்தா பானர்ஜி சொல்லலை, சரத்பவார் சொல்லலை, ஆனால் இங்கே திமுக காரங்களும் சொல்லலை. அதனால் அவர் வரல. இப்போ என்ன ஆதங்கம்னா, இல்லை இந்த விசச்சாராயம் நடந்திருக்கு, பெரிய விஷயம், அதெல்லாம் அப்படிலாம் வருவோம். ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது? ஒரு மாற்றம் வரணும் இல்லையா? மாற்றம் வரணும். 5 வருஷம் 2014 பண்ணி வந்தாங்க, 19 பண்ணி வந்தாங்க. இங்கே சில விஷயங்கள் இப்போ பிஜேபி இன்னும் ஒரு இப்போ 10வது ஆண்டு தாண்டி 15வது ஆண்டு போகுது. 15 வருஷம் வரைக்கும் ஓட்ட போகிறாங்க. அதை பிடிச்சவங்க இருக்கலாம், அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம், பல கட்சிகளில் இருக்கலாம். இப்போ இந்த பேரரசெல்லாம் இருக்கார், பல பேர் ஆதாயம் பெறவங்க இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அது ஏமாற்றி பிழைக்காத, ஏமாற்றி ஒருத்தனை வராத, மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்து என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமாக சரக்கு விற்றதே அதுதான். அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்தில் 2 பிளாட்டை விற்று போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏண்டா நின்னு அவ்வளோ பெரிய அனுபவங்களை சந்தித்தேன். நான் அதை சொல்லி உங்களை சோகத்தில் மூல் கடிக்க வரலை. சூரியனும் சூரியகாந்தியும் இல்லையா? இப்போ சமூக நீதி பற்றி ரொம்ப பேசுனாங்க. இவர் டைரக்டரு ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி இல்லை பேசிட்டு தான் இருக்கீங்க. அது இல்லாமல் அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும், இந்த இடஒதுக்கீடெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்கே ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது. பேரரசு அவர்கள் சந்துருவை பற்றி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்தில் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க. சந்துருங்கிறவர் ஒரு மாபெரும் மனிதன், ஒரு சமூக நீதி போராளி. அவரை வச்சு தான் ஜெய் பீம்னு படமும் எடுத்தாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க.
ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, எல்லாம் சொல்கிறாங்கல்ல. நிர்மலா சீதாராமனை ஏன் அங்கே போட்டு வச்சுருக்கீங்க? நிர்மலா ஏன் நம்ம பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க. நம்ம தோற்று போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க. எந்த ஜாதிகாரங்களே அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? ஒரு ஓட்டு வாங்காம, ஒரு மக்களை சந்திக்காம, மக்களை முட்டாளாக்கிட்டு, மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு அங்கே ஜெய்சங்கர்னு ஒருத்தரை உட்கார வச்சிங்களே. எந்த தேர்தல்னு கேட்டால் காங்கிரஸ் தின்னுச்சு, நானும் திங்கிறேன்பாங்க. நான் எது ஒன்று வெளிப்படையாக தான் சொல்லுவேன். நடப்பு வேற, அது வேற. மக்களை அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு? மாதரசியல் மன்னிக்க, என்ன மயிருக்கு நடந்துச்சு? உனக்கு நீ அங்கே உன் பருப்பை வேக வச்சுக்க, நான் இங்கே என் பருப்பை வேக வச்சுக்கிறேன். எல்லாம் டீலிங். ஏப்பா வேண்டும் மோதி மீண்டும் மோதி நாங்கள் எல்லாம் எங்கடா வர போகிறாங்க. ஒன்று மிகப்பெரிய இது. அவர் சரியா, நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ எலான் மாஸ்க் சொல்கிறாப்புல, வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் எங்கப்பா எடுத்து போயிட்டாரா? வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான். இப்போ எலான் மாஸ்க் சொல்கிறாப்லையா? எலான் மாஸ்க் சொல்கிறாப்லையா? அது டுபாக்கூர், அது டப்பா, அது 420, அதை மேனிப்புலேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி போராடினேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டி இன் பர்சன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில் கொடுங்க, ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன், ஒரு சால்ட்ரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கொடு, நான் குட்டி போட்டு காட்டுறேன், நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு 2 நிமிஷம் கேட்டார் நீதிபதி. டிஸ்மிஷன் துரத்தி விட்டார். நீ அப்புறம் தான் சொன்னான், என்னப்பா பேசவே விடலைன்னதுக்கு அங்கே சொன்னாங்க எல்லாம், எப்பா நீ தான் இந்த கோர்ட்டில் அதிக நேரம் பேசியிருக்க அப்படின்னு என்ன எழுதிட்டு போனேன். இல்லைங்க, இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ படம் எடுக்கிறோம், இவ்வளவு செலவழித்து எவ்வளவோ போராடுறோம். எங்கப்பா சவுந்தர் போயிட்டாரா? இருக்க மாட்டாப்லையா பஞ்சாயத்து? இல்லை, இப்போ எல்லாமே ஒரு பிடிச்சி வச்ச ஒரு, அது என்ன பிடிச்சி வச்ச பிள்ளையாரா? அது பிள்ளையாருன்னு சொல்லக்கூடாதுப்பா, மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி. இந்த படம் 100 கோடி 500 கோடி, குறைஞ்சது 60 கோடி இப்படியெல்லாம் எடுக்கிறாங்க. 70-80 வயசுக்காரங்க ஹீரோவாக நடிக்கிறாங்க. அதுக்குன்னு சில சேனல் இருக்குது, அதுக்குன்னு அந்த டாப்பில் இருக்கிற கம்பெனிகள் இருக்குது. அவங்களால இவங்களுக்கு, இவங்களால அவங்களுக்கு. ஆனால் மக்கள் காசெல்லாம் எல்லாம் கவலைகரம் பண்ணி அரோகரா. பாவம் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை, அவர் இல்லாமல் பேச முடியாது. 70-80 வயசில் அவருக்கு பாருங்கள் ஹீரோயினி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள், ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னொருத்தன் பொண்டாட்டியாக இருக்கணும், தப்பாக இல்லை, ஒரு நடிகையாக சொல்கிறேன். அது யாருப்பா? ஐஸ்வர்யா ராய். அவங்களுக்கும் வயசாகிடுச்சு, அதுவும் கொஞ்சம் கல்டு தட்டிடுச்சு. இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்லாம். அவங்கள நடிக்கவும் வச்சாகணும், இங்கே இவங்களும் நடிக்கணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமாக போகுது, பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. மக்கள் காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும், டைகர் படம் வரும், ஒன்றும் உட்கார்றது இல்லை, பில்டப் பண்ணுறாங்க. எல்லாமே பில்டப்லேயே சினிமா போயிட்டுருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? இப்போ கவுன்சிலர்லேருந்து இவன் எங்கேப்பா இவர் போயிட்டாரா, அவரும் போயிட்டாரா, நம்ம எல்லாம் ஓடி போயிடுவாங்க, நிற்கவே மாட்டாங்க. நம்ம இப்போ இவருப்பா, அதான்ப்பா கிழக்கு வாசல் டைரக்டருங்கப்பா உதயகுமார் சார், அவரும் போயிடுவார். அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடம் அது இது என்னென்னமோ பேசுகிறீங்க, அதெல்லாம் சமூக நீதி எங்கே இருக்குது? முதல்ல பெரியாரை சொல்கிறீங்க, அவர் அளவுக்கு ஒரு எண்ணத்தை சொல்கிறது. இப்போ ஆண்டுகிட்டு இருக்க கட்சி பெரியார் அண்ணா சொல்லு, அங்கங்கே கட்டடம் கட்டுறாங்க, 40% கமிஷனை வாங்கிக்கிறாங்க, செலவு வைக்கிறாங்க, என்னென்னமோ கட்டுறாங்க. பெரியார் சொல்கிறபடி, அவரோட கூற்றுப்படி நீங்கள் வாழ்கிறீங்களா? அவர் எவ்வளோ எளிமையாக இருந்தார், தண்ணி கொஞ்சம் கொடுப்பான். பெரியார் எவ்வளோ எளிமையாக வாழ்ந்தார், அந்த மாதிரி நீங்கள் வாழ்கிறீங்களா? 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போது தேர்தல் இது முள்ளமாரித்தனம் பண்ணுறான், அந்த மிஷின் நடக்காது. அழகாக 100-270 குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர், முட்டாள்தனமாக பேர் என்ன குடிக்கலப்பா நான் இன்னும், ஆமாப்பா எப்படிப்பா இது, அது எப்படி இங்கெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கோ, நீங்களும் அப்படித்தான், அந்த மாதிரி கேட்பாங்க. அவன் என்ன அவ்வளோ முட்டாளா? 10 வருஷம் ஆனிட்டு 11வது வரை உட்காருவேன், சரியாக அங்கங்கே எங்கெங்கே குத்தி வைக்கணுமோ, ராம்பூர் இந்த பூர் என்ன 270 இதில் என்னென்ன பண்ணி வைக்கணுமோ. விளையாட்டு இல்லை, 6.5 லட்சம் மெஷின் ரிப்பேராக போயிருக்கு, அதான் ரிப்பேர் பண்ணியிருக்கான். இது எங்கேயாவது நீங்கள் போட்டிங்களா? நீங்கள் பதில் சொல்லுங்கள்.
6.5 லட்சம். எப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்கள, ஒரு மிஷின் ரிப்பேர் ஆனால் பரவாயில்ல, 6.5 லட்சம் மிஷின் எப்படி ரிப்பேர் ஆகும்? திறந்து பிரித்து அது என்னென்னமோ வைக்கணுமோ வச்சு ரிமோட்டெல்லாம் எல்லாம் பண்ணி இந்த பைத்திய ஆரம்பத்துலேருந்து சண்டை போட்டு தாங்க இருக்கு. அந்த நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது. ஒருத்தன் இல்லை, லட்சக்கணக்கான வக்கீல் போகிறான்னாங்க. என்னன்னு தெரியல. நீ ஆண்டுட்டு போ நல்லபடியா. ஆளு 50 வருஷம் ஆண்டாப்புல துக்ளக் ஆண்டான், முகமது பின் துக்ளக் 50 வருஷம் 49 முக்கால் வருஷம் அவுரங்கசீப் பண்ணிட்டாரு. அதுக்கு அந்த காலகட்டம் வேறு. ஆனால் மக்கள் அமைதியாக வாழ்ந்தாங்க, எல்லாம் சந்தோஷமாக வச்சுருந்தாங்க. எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டி லொட்டு ஒஸ்கே பணச்சொல்லாமல் மக்களை கொலை பண்ணி வாட்டி வதைச்சு இப்போவும் ஆஸ்பத்திரியெல்லாம் கெடுத்து வச்சுட்டாங்க கொரோனான்னு சொல்லிட்டு. பிரச்சனைகளை பேசணுமா இல்லையா? குழந்தை பிறகுற எல்லா இடம் சிட்டியில் நீங்கள் பாருங்கள், கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே எனக்கு பேசுவாங்க. ஆனால் சிசேரியன் இல்லாமல் 100க்கு 99% சிசேரியன் வைக்கிறான். அவங்களுக்கு தேவை காசு. அதுக்கப்புறம் கொண்டு இன்குபேட்டரில் வைக்கிறது, அங்கே வைக்கிறது, நிமோனியா, ஜாண்டிஸு. இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இல்லையே. எங்கள் யாராவது எல்லாம் ஆஸ்பத்திரியில் பிறந்த மாதிரிங்கெல்லாம் யாரோ செவிலி தாய் வரும், போட்டு 10 ரூபா வாங்கிட்டு போயிருக்கோம் அந்த காலத்தில். அப்புறம் 100 ரூபா வாங்கிட்டு போவாங்க. குடல் சுற்றிக்கிச்சு கழுத்தில். எத்தனை குழந்தைகளுக்கிட்டா குடல் சுத்தம்? சார் அநியாயம் பண்ணுறாங்க கொரோனாக்கு. ஏன்னா அதுக்கு இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச்சை கேளுங்க. என்ன சொன்னார்? இது பூஸ்டர் ஊசி போடு, அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு, அதுக்கப்புறம் என்ன பாருக்கு அது ஊசி. கடைசியில் பார்த்தா ஒப்பந்தம் என்னென்ன 5000 கோடி 10,000 கோடி எவ்வளோ இந்த தேர்தல் பத்திர டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரன் கொடுத்துருக்கான். அப்போ மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளை விட நாயை விட கேவலமாக தானே நடத்துகிறீங்க. எத்தனை பேர் உயிர் போச்சு. இப்படி விஷச்சாராயம் 100 பேர் செத்துட்டான். சரி, இது தெரியுது. இந்த நாட்டில் இவன் விற்கிற சரக்கு விஷச்சாராயத்தை விட மோசமானது. அது 2 வருஷம் கழிச்சு சாவான். இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க நேரத்தில் 100-200 பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான். அது தெரியாது. ஏன்னா குடிச்சு தான் செத்தான், போயிட்டாப்புல இல்லையா? மது ஒழிக்கணும், ஒழிச்சே ஆகணும். நீ தென்னை மரம் வளரு, பண்ணை மரம் வளரு, அதில் நீ அது என்னப்பா கல் ஆரோக்கியமானமாவை பணம் பாலெல்லாம் கிடையாது, கல். இப்போ ஷாம்பைன் 15,000 16,000 ரூபாய்க்கெலாம் பாட்டில் விற்கிறாங்க. அது என்ன? கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல் தான் அது ஷாம்பைன். நீ தமிழ்நாட்டில் இது மாதிரி குவாலிட்டியாக கொடுன்னு தான் சொல்கிறேன். மது டோட்டலாக இந்த டாஸ்மாக் இழுத்து மூடு, இந்த சரக்கோட சேர்த்து அதையும் இழுத்த மூடு. பேசித்தான் ஆகணும். இது ஜாதி பேசுகிறீங்கல்ல, இங்கே வாங்க முன்னாடி. சில பேர் இப்போ பேர சொன்னால் ஜாதியை ஒழிக்கிறோம். எதுக்கு? சமூக நீதி இன்னும் கிடைக்கலையே. கட்சியில் சமூக நீதி இல்லை, எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க. நான் போய் ஏதோ ஒரு விரல் புரட்சி நம்ம போவோம்பா பாய்ங்க. 4 லட்சம் பேர் உருது முஸ்லீம்ஸ் இருக்காங்க எங்கே வேலூரில். நான் அங்கே நிற்பேன், என் காசை போட்டு நின்னேன். என்னடா இது 4 லட்சம் பேர். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெல்ட்டு வன்னியர் இடத்துல வன்னியர் நிற்க வைப்பாங்க, செட்டியார் நிற்க வைப்பாங்க, நாடா நிற்க வைப்பாங்க. ஓட் பெல்ட்டு, ஓட்டு வங்கி, அதுபடி தான் ஜெயிக்கிறாங்க இல்லையா? சரி, நமக்கு போடுவாங்க. நானும் 10 இப்போ பேச்சாளர்லாம் கூட்டு போனேன். இந்த குணாச்சி நிறைய பேர் அங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு போகிறான்னு. ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல. சத்தியமாக. அவங்க ஜாதி பார்க்குறாங்களா? இல்லை. அது எப்படின்னா 500 ரூபாய் ஆராம் கா பைசா அப்படி ஒரு தடவை தான் அங்கே பேசினேன். அடே 500 ரூபா பிச்சை காசு எச்சக்காசை வாங்கிட்டு ரம்ஜான் மாதத்தில் நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதாக இருந்துக்கிட்டு முஸ்லீமான எனக்கு ஓட்டு போடல, திமுகவுக்கு தான் போடுறான். திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான். அது நகமும் சடையுமா அப்படி இருக்கு. அதாவது அதுக்காக அவங்க சரின்னு சொல்ல வரல. இவ்வளவு கல் நடக்குது பாருங்க. இந்த சாராய சாவு, நாடு நாசமாக போனது எல்லாத்துக்கும் காரணம் காதே மில்லத் கத்தனார். அண்ணாவுக்கு தான் அவர் ஆதரவு கொடுத்தார். 42 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாங்க 1967 இல்லையா? அண்ணா இறக்குறாரு, அன்னை கருணாநிதி வர்றாரு, மதுவிலக்கை தூக்குறாரு, கதறாரு.
படித்து ஹிஸ்ட்ரியில் படிக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். காதே மில்லத் கதறாரு, போய் எப்பா தூக்காத, காமராஜரையும் கூட்டிகிட்டு போகிறாரு, வீட்டுக்கு போகிறார், கதறாரு. அந்த சமூகம் வீணாக போயிடும். நீ மதுவிலக்கு தூக்காத, இது ரொம்ப ரொம்ப தப்பு, மதுவிலக்கு இருக்கணும். முடியாது. அவர் ரத்தங்கக்கி செத்து போனார் காரணம் திமுக. டெல்லி வரைக்கும் போனார், போராடுறாரு, எழுத்து கூட்டம் போடுறாரு, இவங்க எழுத்து கூட்டம் போடுறாங்க. அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மது சரக்காய் அடிக்கிறான், அங்கே நிற்கிறான், இங்கே நாறுது. இந்த விசச்சாராயத்தோட மோசமானது ஒலி, டாஸ்மாக ஒலி, தூக்கி போடு. வேலைக்கு ஆளே இல்லை சார். இவனுமே தமிழ் இந்த சாராயம் குடி செத்துட்டானா எல்லா கடையிலையும் இந்திக்காரன் தான் இருக்கான். அவனு கூட அடிக்கிறான், பான்பராக அடிக்க. சாராயத்தை விடுங்க, சூரியனும் சூரியகாந்தியும் கேட்க நல்லா தான் இருக்கு. சூரியகாந்தி விதை எல்லா மருந்தும் சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் பயன். அது இருக்கட்டும்பா, தொண்டை கட்டிடுச்சு. அந்த படத்தில் வாங்க 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 கொடுத்தா தண்ணி கொடுக்குறாரு. பேசிட்டு இருந்தா பேசணுமே. இந்த ஒரு கதாநாயகி தங்கச்சி பாப்பா, நீ இவங்களே காட்டுறாங்களே, ஒரு நாட்டுக்கட்டை ஒன்று அடிச்சு அதுங்க அவங்களுக்கான எங்கப்பா இப்படிலாம் ஏமாற்றக்கூடாது. இதெல்லாம் சும்மா ஒரு நாட்டுக்கட்டை ஒரு நல்ல ஹீரோயினி காமிச்சாங்கல்ல கண்ணில், அந்த ஹீரோயினி எங்க? துபாய். இதெல்லாம் நியாயமே இல்லை. நான் இங்கே காட்டு கத்திட்டு இருக்கேன், இன்னொரு பொண்ணை காமிச்சா அதான் ஹீரோயினி, அதான் ஹீரோயினிங்க. நீங்கள் இதெல்லாம் இங்கே நியாயமே இல்லை. நீங்கள்லாம் இப்படி ஏமாற்றக்கூடாது. இது முல்லைமாரி தேர்தல் இப்படித்தான் நடத்துவான். முல்லைமாரி அயோக்கியத்தனம் சார். நீங்கள் வாழ்த்திட்டு போகிறேன், நானே வாழ்த்துறேன், நானே பேரரசு கூட பிரச்சாரத்துக்கு வரேன். நீ வாக்குச்சீட்டில் தேர்தல் நடத்து. நாடே கேட்குதா இல்லையா? அது அப்படியே உள்குத்து இருக்கு. இப்போ திமுக ஓப்பனாக சொல்கிறேன், 40 சீட்டு வச்சுருக்கீங்கள, டேய் வாங்க, நாங்கள் தேர்தலில் பங்கு பெற மாட்டோம், நாங்கள் பாய்காட் பண்ணுறோம். நீ வாக்குச்சீட்டில் நடத்து. ஏன் சொல்லலை? உன் பருப்பு அங்கே வேக வச்சுக்க, இந்த மெஷின் அங்கிட்டு தள்ளிடுறேன், நான் இங்கே செட்டப் பண்ணி இங்கே பண்ணுறேன். அதுதான் நடக்குது. இது இந்த மெஷின் இருக்கிற வரைக்கும் சூரியகாந்தி மலராது, சூரியன் டெய்லி ஊற்றிட்டு தான் இருக்கும். அதே முட்டாளாக தான் ஆக்கிட்டு இருப்பாங்க. நாட்டில் ஒரு முன்னேற்றமும் வராது. தமிழன் பிரச்சனை தீர போகிறது இல்லை. தீருமா? மீனவ பிரச்சனை தீர போகிறதில்ல. கடிதம் எழுதுவாங்க, நீட் என்ன மூப்பிச்சு அவன் ஒரு 40 சேனல் நடத்துகிறான். அதை வச்சு ஒரு கையில் கிடச்சா அடித்து விறகு கட்டையிலேயே மண்டையை பிறந்து ஒரு 4 பேரை வரவழைச்சிக்குவாங்க. டிபேட் தான், நீட் என்ன அது இது. ஐயோ, அந்த பொட்டி வீட்டில் நம்மளுதான் இருக்குது. ரொம்ப கொடுமையாக இருக்குது. எவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க பாருங்கள். எந்த பிரச்சனையும் தீருதா? இந்த நீட்டை பற்றி இன்னும் 5 வருஷம், அதுக்கப்புறம் 5 வருஷம், அப்புறமும் இந்த முதல் கையெழுத்து இதுக்கு தான். எனக்கு வாயில் ஏதோ வருது. இது ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. இன்றைக்கி நான் மீனவனை கைது பண்ணுறான், காவேரி தண்ணி வர போகிறதில்ல, முல்லை பெரியார் வர போகிறதில்ல, பாலாறில் தண்ணி வர போகிறதில்ல. இவனை இந்த சாராயத்தை விற்று பொழைச்சி இதே நாட்டை நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க. இதுக்கு ஒரே தீர்வு, உண்மையான சமூக நீதி வரணும். இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும். இந்த சூரியகாந்தியும் இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்கள நான் ஏன் இப்போ பாராட்டுறை சொல்கிறோம்னா, அதுக்கான கட்டமைப்பு யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்போ செந்தில்நாதன் அப்படியே ஒரு இயக்குனர், ஒரு நாளைக்கு 11 படம் பண்ணுவார். நான் ஒரே நாள் 4 காட்சி கொடுத்து நடித்தது அவரால் தான். 2 படம் அவரது இருக்கும். சரத்குமார் சார் ஒன்று, இன்னொரு புது பையனோட ஒன்று, தங்கமான தங்கச்சி. இங்கிட்டு ஆமாம், ஆவதும் பெண்ணாலே அழிப்பதும் பெண்ணாலே. என்ன ஹீரோவை நடிக்க வச்சிங்க, ஆனால் அந்த அருண் பாண்டியன் விடவே இல்லை. என்ன ரொம்ப கஷ்டம். கிட்டவே நெருங்க விடலை. நான் என்ன தான் பண்ண முடியும்? அப்புறம் ஒன்றும் பண்ண விடல, எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டார். இல்லை, டான்ஸ் ஒன்று எப்படின்னா பயங்கரமான திறமைசாலிங்க. ராசி அழகப்பன் இவர் கமலஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்தில், அப்படி இப்படின்னாங்க. ஆனால் காலத்துக்கும் அழியாமல் அது பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. இயக்குநர்கள் இருக்காங்க, அவங்கள பயன்படுத்துறதுங்கிறத விட
கட்டமைப்புகளை உருவாக்கணும். இப்போ தியேட்டரில் ஒரு 50 ரூபா 60 ரூபா 30 ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சிகளை இந்த எளிய படங்களுக்கு திரையரங்கில் ஒதுக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும். ஏன் செய்வான்? எந்த நாயும் பேசாது, எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிச்சு கிடக்குது. அந்த நாய் கொள்ளையடிச்சு அவனுக்கு எங்கே வச்சிருக்கானுங்க, எத்தனை நாடுகளில் எத்தனை கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அதை ஒரு 10 தலைமுறைக்கு எழுதி வச்சுருப்பாங்க. நான் எனக்கு ஒன்றும் ஆதங்கம், இது வந்து ஒரு இயலாமை இல்லை, உண்மையை தான் பேசுவேன். உண்மையை தவிர நான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த நாடு இந்த ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது. அதை தொடப்பு கட்டையில் அடித்தா தான் உட்கார வைக்க முடியும். உண்மையான தேர்தல் நடத்து, இது எந்த டிபேட்டுக்கு வேண்டாம். வாரே பேரரசு அவர்களே நன்றி, சந்தான பாரதி அவர்களே நன்றி. அதனால் வடக்கையும் வாழலை, தெற்கும் வாழலை, ஒன்றுமே ரொம்ப கொடுமைங்க. சரி, ஆமாம், அது சூரிய கொடுமை இல்லைப்பா. அதனால் ஆட்டையை போட்டு வந்ததுதான்ப்பா. ஏப்பா அண்ணா வச்சுருந்த கட்சியை ஆட்டையை போட்டு வந்து பண்ணுறாங்க. இப்போ நான் தனியாக போராடி 4 ஓட்டு வாங்குகிறேன், அதில் ஒரு மிகப்பெரிய குத்து. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் நான் அப்பயே சொன்னேன், சொல்லக்கூடாது யாரும். 4 பேர் செத்தாங்களா இல்லையா? வெயிலில் நின்று 4 பேர் ஓட்டு போட்டு வந்தவங்க செத்தாங்களா இல்லையா? எல்லாம் மறந்துட்டீங்களா? பத்திரிக்கைக்காரங்க பேப்பரில் போட்டிங்கல்ல. அந்த 4 பேருக்கும் தேர்தல் கமிஷன் 1 கோடி கொடுக்குறோன்னு பேட்டி கொடுத்தேன். சில பேர் போட்டாங்க, ஏன் கொடுத்தாகணும்ல, மைய காமிச்சு விரலை காமிச்சு லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துறீங்கல்ல. அவ்வளோ இயலாமல் அந்த வேகாத வெயிலில் வந்தாங்கல்ல, செத்தாங்கல்ல, அவங்களுக்கு ஏன் நஷ்டஈடு கொடுக்கல? நல்ல பாயிண்ட். இல்லை, தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு போட்டேன். அது பல இதை நான் சொல்லிட்டு வரேன். தேர்தல் ஆணையம் அது மோதி விட்டு போனேம்னு முன்னாடி சொன்னேன், இன்றைக்கி சொல்லுவேன், என்றைக்குமே அப்படி தான். மிஷினுக்கு வரைக்கும் அதுதான். அது அநியாயம் நடத்தப்படுதா இல்லையா? ஒரு ஓட்டு போட வந்து செத்து போனான்னா அவனுக்கு நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும். அந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சியும் கொடுக்க முடியாது, தேர்தல் ஆணையம் கொடுக்கணும். ஏன் இவ்வளோ லட்சம் கோடி பண்ணுறீங்கல்ல, கூப்பிட்றீங்கல்ல, விளம்பரம் வைக்கிறீங்கல்ல, இப்போ கொடுத்தா என்ன மோசம் போகுது? நான் அந்த மிகப்பெரிய இந்த வேலூரில் அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு. முகவர்கள் வைக்கல, என்கிட்ட காசு இல்லை, இந்த ஏஜென்ட் எல்லாம் வைக்கல. அவ்வளோதான். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கூட்ட மாதிரி 400 பேர் 500 ரூபா உட்கார வச்சுட்டு ஓட்டு அங்கே இங்கே மெஷின் 40 இதை திறந்தால் 50 அப்போலாம் இந்தா நீ அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை. ஆனால் நியாயம் தர்மம் என்னைக்கு ஜெயிக்கணும், உண்மையான ஒரு ஜனநாயகம் மலரணும், அதுதான் என்னோட ஆசை. இந்த சந்தான பாரதி சார் நடிச்சிருக்காங்க. இந்த படம்னு இல்லைங்க, நிறைய படம் இல்லைங்க. டெய்லி விழா நடக்கணும், நல்ல திறமையானவர்கள். ராஜாங்க நீங்களே நடிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி? நீங்களும் இந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கல்ல, சரி நல்ல திறமையானவர். நிறைய திறமைசாலிகள்